எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். பதினாலாம் வசனத்திலே வாசிக்கிறேன். எபேசியர் 4:14. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். ஐந்து விதமான வரங்களை சபைக்கு கொடுக்கிறார். ஒரு நல்ல வரம் நிறைந்த ஆளுகைகள் நிறைந்த அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, போதகர், சுவிசேஷகர், ஆவிக்குரிய சபை, ஆவியின் வரங்களால் நிறைந்த சபை அப்படின்னு சொன்னா அதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிறவர்கள் குழந்தைகளாக இருக்க மாட்டார்கள். பவுல் சபைக்கு சொல்லுகிற புத்திமதி, எபேசு சபையில் அவர், அப்பா நீங்கள் குழந்தைகளாயிராமல் நீங்கள் வளரணும். எப்படி வளரணும், எவ்வளவு தூரத்துக்கு வளரணும்? உலக மக்கள் சொல்லுவாங்க ஸ்கை இஸ் த லிமிட் அப்படிம்பாங்க. நாம் வளர்ந்து கொண்டே இருக்கணும், பிஸ்னஸில் வளரணும், படிப்பில் வளரணும், நாம் முன்னேறிக்கொண்டே இருக்கணும்னு உலக மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் பவுல் ஒரு லிமிட்டை நிர்ணயிச்சிருக்கிறார். என்ன நிர்ணயிச்சிருக்கிறார்? பதிலை சொல்லிட்டு தான் கேள்வி கேட்குறேன். வேத வார்த்தையை வாசிங்களா? வானமே எல்லை அப்படின்னு சொல்லி வானத்தை எல்லையா நியமிக்கல உலக மக்களைப் போல, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல. அப்போஸ்தலன் பவுல் எல்லையை நியமித்து விட்டார். அவர் நியமித்த எல்லை என்ன? தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? அதாவது 15ஆம் வசனம், grow up in all aspects into him. பவுல் நியமித்திருக்கிற எல்லை, லக்கு, கிறிஸ்துவை போல், கிறிஸ்துவுக்குள், அவருக்குள் இருந்த எல்லா மகிமை, ஆல் ஆஸ்பெக்ட். அவர் பூரணமாய் இருக்கிறார். மனுஷகுமாரனாய் இருந்தவர் எவ்வளவு பூரணமாய் இருக்கிறார்னா, தேவத்துவமெல்லாம் சரீர பிரகாரமாய் சம்பூரணமாய் இருந்தார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிதாவை காண்பியும் என்று சொன்ன சீஷர்களுக்கு, என்னை பார்க்குறீங்களப்பா, என்னை போலேயே தான் பிதா இருக்கிறார், பின்ன பிதாவை காண்பீங்கன்னு சொல்றேன், உங்களுக்குள்ள நான் அதுக்கு தானே வந்தேன். சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த லக்கை நியமித்து ஓடிக்கொண்டிருக்கிறாயா? அல்லது இங்கே சொல்லுகிறது போல குழந்தைகளைப் போல மனுஷருடைய தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அலைபட்டு அடிபட்டு அலைகிறாயா? இன்றைக்கு கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் இருக்கிறவர்கள் கூட இவர்கள் இந்த லக்கை நியமிக்காததுனால பவுலை போல கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவை போல், கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சியை நான் அடைய வேண்டும், சாகுரங்குள்ள என் வாழ்க்கை இந்த உலகத்தில் முடியும் முன்னே நான் அதை அடைந்தாகணுமே அப்படிங்கிற கவலை இருக்கணும் ஒவ்வொரு வாலிபனுக்கும். என்னைய மாதிரி நீங்கள் 60 வயசு தொட்டீங்க, சும்மா சாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க பிரதர், வயசு கோளாறு, எங்களுக்கு பாலிய இச்சை வயசு கோளாறு, அதுபோல் உங்கள் 60 வயசில் உங்கள் வயசு கோளாறை பேசிக்கிட்டு இருக்காங்க. முட்டாள்,
பவுல் இங்கே இருந்தால் சபையை பார்த்து இப்படித்தான் சொல்லுவார். அது எப்படி சொல்லுவார் தெரியுமா? 21 வசனத்துல, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. இப்ப கேள்வி, பவுலே இயேசுவை பார்த்ததில்லை, பேதுரு பார்த்தது போல, யோவான் பார்த்தது போல. ஆனா சபையை பார்த்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் போதிக்கப்பட்டீர்களேங்கிறார். எப்படி சொல்றார்? 5 விதமான வரங்கள் இருக்கிறபடியினால் God has equipped the saints. சபையை தேவன் எக்யூப் அப்படின்னா சபைக்கு ஊழியங்களை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறீர்கள். நீங்கள் வளர வேண்டிய வளர்ச்சியை தேவன் உங்களுக்கு காண்பிக்கிறார். ஆகையினாலே நீங்கள் இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற சாட்சியம் பெற்றீர்கள். அவர் உங்களுடைய மூத்த அண்ணன். அல்லேலூயா. அவ்வளவு அருகாமையில் இயேசு இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியினாலே தேவன் நமக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறார். ஆனா நாம் சிறு பிள்ளைகளாக இருந்தோம் சொன்னா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கேட்போம், அலைக்கழிக்கப்படுவோம். தவறான உபதேசம், தவறான மனிதர்கள் இங்க கேட்கிறது போல, அதாவது மனிதர்களுடைய சூது, தந்திரமுள்ள போதகம், வஞ்சனைக்கு ஆட்படுறோம். ஏன் தெரியுமா? நாம இந்த லக்கை நியமிக்கிறது இல்லை. இயேசுவை போல் நான் மாறணும், எனக்கு ஒரே ஒரு கவலை தான் இருக்க முடியும், அது என்னுடைய ரட்சிப்பை குறித்த கவலை. வார்த்தையை நான் அப்புறம் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி நீங்க லக்கை நிர்ணயித்திருக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்டு 35 வருஷம் ஆகுது. 24 வயசுல வாலிபனாக இருந்த பொழுது ரட்சிக்கப்பட்டேன். அன்றைக்கு நான் நியமித்த அந்த லக்கை விட்டு இன்னைக்கு நான் வரைக்கும் நல் மனசாட்சியுடனே விலகவே இல்லை. நான் எந்த துருபதேசத்தினாலும் அலைக்கழிக்கப்படலை. இந்த சபையை விட்டு எங்கேயும் காத்துல அங்கங்க அலைஞ்சு திரும்பி வரல. ஏன்னா நான் இந்த வார்த்தையின்படி நான் கிறிஸ்துவை போல் மாறணும். அவருக்குள் அவர் வளர்ந்த இன் ஆல் அஸ்பெக்ட் வளரணும். வாலிபனாக இருந்த பொழுதே பாலிய இச்சையா, இயேசுவே நீங்க என்னை போலதான் மாம்சத்தில் இருந்தீங்க, நீங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? சரி, வேலைக்கு சேர்ந்தேன். பணமா? பணம் எப்படி சம்பாதிக்கலாம்? இப்படி சம்பாதிக்கலாம். பிரைவேட் பிராக்டிஸ் பண்ணலாமா? அங்கே கிளினிக் ஓப்பன் பண்ணலாமா? இங்கே கிளினிக் ஓப்பன் பண்ணலாமா? இயேசுவே நீங்க பணத்தை பார்க்கிறது போல நான் பார்க்கணும். இந்த உலகத்தை விட்டு போகவுள்ள நான் நீங்க அடைந்த முழு வளர்ச்சியை நான் அடையணும். பொருளாசையாக இருக்கட்டும், பாலிய இச்சையாக இருக்கட்டும், என்னுடைய பெருமையை பார்க்கிறேன், என்னுடைய சுயநலத்தை பார்க்கிறேன். தேவனே நீங்க என்னை சிருஷ்டிக்கிறீங்க, ஆனாலும் சோர்ந்து போறதே இல்லை. என்னை போல மாம்சமும் ரத்தமும் உடையவராய் மனுஷகுமாரனாய் இருந்த நீர் வளர்ந்தீர், ஞானத்தில் வளர்ந்தீர். வளர்ந்தார், வளர்ச்சியிலே உயர்ந்தார். கடைசியிலே என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக வாசமாயிருந்தது. நான் அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். பார்த்தீங்களா? அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். எப்படி போதிக்கப்பட்டிருக்கிறேன்? பவுல்கிட்ட போய் என்னப்பா சொல்ற, இயேசுவையே கண்டதில்லை, நீயே கண்டதில்லை, பேதுருவை போல் யோவானை போல, அப்புறம் இயேசு கிறிஸ்துவினால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களேன்னு சொல்றீங்க. முட்டாள், உனக்கு தெரியல? உனக்கு சபையில நீ இல்லை, ஆவிக்குரிய சபையில அத்தனை வரங்கள் இல்லை. நீ ஆவிக்குரிய சபையில நீ நிலைச்சிருந்தேன்னா, அந்த லக்கை நியமித்திருந்தேன்னா நீ எவ்வளவு வளர முடியும்? நம்மளே அநேக பேர் அந்த லக்கை நியமிக்கல, அதனாலதான் கெட்டு போறீங்க. 25 வருஷத்துக்கு மேல இருந்த ஒரு சகோதரன் இந்த ஒரு சபையில இல்ல, வெளியூர்ல, அவர் இன்றைக்கு சபையில இல்ல, அவர் ஏதோ ஒரு துருபதேசத்தினால கெட்டு போயிட்டாருன்னு கேள்விப்படும் பொழுது எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு பதிலை தான் இப்ப உங்களுக்கு போதிக்கிறேன்.
எந்த ஒரு கிறிஸ்தவனும் தன் வாழ்க்கையில் இயேசுவை போல் மாற வேண்டும், நான் அடைய வேண்டிய லக்கு அவர்தான், அவரை போல் அப்படின்னு லக்கை நியமிக்கலன்னு சொன்னா, அதை நோக்கி ஓடலன்னு சொன்னா நீங்க கெட்டு போயிருவீங்க. துர் உபதேசம், வஞ்சனை, வஞ்சிக்கிற மனிதர்கள், கெட்டு போயிருவீங்க. ஜாக்கிரதை. கண்கூட பார்க்கிறேன். நான் கிறிஸ்தவ ஐக்கிய சபையில தான் பார்க்கிறேன். வெளியில இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தை பற்றி நான் இப்ப பேசல. கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே யார் யாரெல்லாம் கெட்டு போறாங்க, ஏன் கெட்டு போறாங்க? ஆவிக்குரிய சபைன்னு சொன்னா ஆவியில நிறைஞ்ச லபலபலபலன்னு தெரியாத பாஷை பேசுறது கிடையாது. ஆராதனை வேலைன்னு சொல்லிட்டு ட்ரம் அடிச்சு உத்த ஸ்தாயில ஒரு பாட்டை பாடி ஆவியில நிறைஞ்ச சபைன்னு சொல்றது கிடையாது. இயேசுவை உயர்த்துகிற சபை, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் பகிர்ந்து கொடுத்த வரங்களின்படியே எல்லாரும் சகோதரர்கள். எவனாவது தன்னை உயர்த்தி நான் அப்போஸ்தலன் அப்படின்னு சொன்னா செவுள் அரைஞ்சு வெளியே போடான்னு சொல்லிடுவேன். நான் தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னா செவுள் அரைஞ்சு வெளியே போடான்னு சொல்லிடுவேன். நான் பாஸ்டர்னு சொன்னாலும் அதைத்தான் செய்வேன். இந்த கிறிஸ்தவ ஐக்கிய சபையில இயேசுவுக்கு சகோதரன்கிற பெரிய பட்டத்தை விட எந்த பட்டத்தையும் நான் அனுமதிக்க மாட்டேன். அல்லேலூயா. எவ்வளவு தைரியம் இருக்கு எனக்கு, எவ்வளவு பெருமை இருக்கு தெரியுமா? எனக்கு ஏன் பட்டம் கொடுக்கணும், ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட் சொல்லி? இயேசுவே என்னை சகோதரன் சொல்றார். நீங்கள் யாராவது ஒருவர் என்னை சகோதரன் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தத்தில் சொல்றீங்க? இயேசுவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட, இயேசுவை போல் பூரணம் அடையும்படிக்கு, தேவத்துவம் எல்லாம் சம்பூர்ணமாய் வாசமாயிருக்கும்படிக்கு அந்த உன்னத நிலையை அடைந்து அவரோடு வலதுபாசத்தில் உட்கார தெரிந்து கொண்ட தேவ மனுஷனேன்னு சொல்றீங்க. இதை விட எவனாவது பட்டம் கொடுக்க முடியுமாயா? ஆனா சூதும் வஞ்சிக்கிற உபதேசங்களுக்கும் இடம் கொடுக்கிறோம் நாம. உங்க சபையில பாஸ்டர் இல்லை அப்படின்னு, ஆமா பாஸ்டர் இல்ல அப்படின்னு தலையை சொல்லிடுறோம். நரகமே இல்லை அப்படின்னு சொன்னா அப்படியா, அப்படி எழுதியிருக்கா, தெரியவே இல்லையே. எங்க சபையில இதெல்லாம் உபயோகிக்கல, உபதேசிக்கல. வஞ்சிக்கிற உபதேசம், மனுஷீக அன்பிலே வஞ்சிக்கப்படக்கூடிய மனிதர்களால் வஞ்சனை. பிரதர், அவர் வீட்டுக்கு வந்தார் பாருங்க, 5 நிமிஷம் ஜெபம் பண்ணார் பாருங்க, கண்ணீரா ஊத்துச்சு பிரதர். அதை பார்த்து எனக்கும் கண்ணீர் வந்துச்சு பிரதர். அப்படியெல்லாம் நம்ம சபையில ஜெபிக்கிற ஆள்களே கிடையாதா? நான் ஜெபிக்கிறதும் என் கண்ணில் வர்ற கண்ணீரையும் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு தான் நான் ஜெபிக்கணும். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து என் பாவத்திலிருந்து என்னை மீட்கணுமே ஆண்டவரே, என் பொருளாசை இப்படி என்னை பற்றி கொண்டிருக்கிறது, 60 வயசு ஆன பிறகு சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கிறேனே ஆண்டவரே, இயேசுவே உம்மை போல் நான் பணத்தை பார்க்கணுமே, நீர் ஒரு ஸ்திரீயை பார்க்கிறது போல பார்க்கணுமே, மண்டை நரைச்சு போச்சு, இன்னமும் என் மகளை போல ஒரு வாலிப ஸ்திரீயை பார்க்க முடியலையே அப்படின்னு உன் பாவத்துக்காக கண்ணீர் விட்டு அழுது இருக்கியா? போறனே இன்னும் இயேசுவை போல் மாறலையே, அழுவிருக்கையா? இப்ப வார்த்தைக்கு வருவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஹலோ, இதுக்கு மேலே என்ன எழுதியிருக்கு, கீழே எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்குன்னு வீட்டுக்கு போய் வாசிக்கணும். மேலே என்ன எழுதியிருக்குன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து தேவதூதர் இல்லப்பா,
இந்திய நாட்டில் இருக்கிற 33 கோடி தேவர்கள் போல இயேசுவும் ஒரு தேவதூதன் இல்லை. அது முதல் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே நாம் ஆராதனை வேளையில தியானித்தோம். இவர் யார் அப்படின்னா 16ஆம் வசனத்துல, எபிரேயர் 2:14, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். உங்களுக்கு தெரியுமா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் பகை. எதை நிமித்தம் பகை? சரி, ஏதோ ஒரு நாள் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா, ஏதோ விளக்கப்பட்ட கனி அதை புதிச்சுட்டானா சரியா சமாதானமா போங்க அப்படின்னு ஏதாவது சமாதானம் பண்ணி வச்சிருவோமா தேவனுக்கும் மனுஷனுக்கும்? இன்னைக்கு உலக மக்கள் தங்களுடைய பிலாசபினாலையும் தங்களுடைய மத நம்பிக்கைகளினாலையும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. விளக்கப்பட்ட கனி அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு எதுவுமே விளங்க தேவையில்லை. நீங்க ஆவியில நிறைஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் போதிக்கப்பட்டது உண்டானால், நீங்கள் சத்திய சபையில் இருக்கிறது உண்மையானால், தேவன் உங்களை வரங்கள் உள்ள அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளினால் உங்களை நடத்துகிறது உண்மையானால், நீங்கள் உங்கள் லக்கை இயேசுவை போல் மாறுவது என்று நிர்ணயித்திருப்பது உண்மையானால், உங்களுக்கு ஒரே ஒரு கவலை தான் இருக்க முடியும். அந்த கவலை என் பாவத்தை குறித்த கவலை. மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற பகை அவனுடைய பாவத்தின் நிமித்தம். உங்களுக்கு தெரியுமா, வேத ஆராய்ச்சி தேவையில்லை. நீங்க மறுபடியும் பிறந்தவர்கள் சொன்னா, என்னையும் தேவனையும் பிரிக்கிறது என்னுடைய பாவம் தான். பாவத்தின் நிமித்தம் தான் தேவன் என்னை நெருங்க முடியல, நானும் அவரை நெருங்க முடியல. சரி, இப்படிப்பட்ட தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற இந்த இடைவெளிக்கு என்ன வழி அப்படின்னா, நாம ஒரு வழியும் உண்டு பண்ண முடியல, நாம எதையும் செய்ய முடியல, தேவனே செய்தார். அல்லேலூயா. எப்படி செய்தார்? இந்த உலகத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் உபதேசம். இந்த ஒப்புரவாக்குதல், ரீகன்சிலேஷன் அப்படின்னா, அதாவது இந்த வீழ்ச்சியுற்ற மனுஷன், பாவம் குடிகொண்டிருக்கிற மனுஷன், இவன் தேவ பிள்ளையாய் மறுபடியும் அவன் தேவ சாயல் அடையணும்னு சொன்னா, தேவனே தான் உன்னை செய்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். உங்களுக்கு தெரியுமா, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இப்ப எபிரேயர் எழுதின நிருபத்தில் வாசம் என்ன வாசம்? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சமும் இரத்தமும் உடையவரானார். தேவன் மாம்சமானார். இதுதான் ரட்சிப்பின் ரகசியம், பாவத்திலிருந்து வெற்றியின் ரகசியம், தேவ பக்தியின் ரகசியம். ஆமென். தேவன் மாம்சமானார், என்னை தேடி வந்த அப்படின்னா இயேசு. அந்த ரட்சிப்பை நீங்கள் பார்க்கணும். தாயின் கற்பத்திலே, மரியாளின் கற்பத்திலே ஒரு மாம்சத்திற்குள் தேவன் நுழைய வேண்டியதாக இருந்தது. எதற்காக? மாம்சத்தில் சிக்கி அழிந்து கொண்டிருக்கிற, உலகத்தில் சிக்கி அழிந்து கொண்டிருக்கிற பிசாசின் பிடியில் இருக்கிற என்னை மீட்பதற்காக. மீதி வசனத்தை வாசிங்க, விளங்கும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 மீதி வசனம் என்ன? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் பிடிக்கும். உங்களுக்கு தெரியுமா, தேவனையும் மனுஷனையும் பிரிக்கிறது பாவம். அந்த பாவம் எவ்வளவு கொடியது வலியதுன்னு சொன்னா, அதை மனுஷனை அப்படியே இழுத்து கொண்டு போய் நரகத்துல மரணத்துல தான் முக்கியம். பாவம் தான் என்னுடைய பிரச்சனை. இதற்கு தேவனே தான் ஸ்டெப் எடுத்தார். அவர் தான் இறங்கி வந்தார். அவர் தான் மாம்சத்துக்குள் நுழைந்தார், மாம்சமான யாவரையும் ரட்சிக்கும்படி. இவர்களுடைய பிரச்சனை சோதிக்கப்படும் பொழுது விழுந்துடுறாங்க, சாத்தான் வஞ்சித்திடுறான், உலகத்துல கெட்டு போறாங்க. சரிதா, நீங்க இருக்கிற இடத்துக்கே நான் வர்றேன், உலகத்துக்கே வர்றேன், நீங்கள் சந்திக்க வேண்டிய எல்லா எதிர்ப்பையும் நான் சந்திக்கிறேன். சாத்தானோடு அவருக்கு போராட்டம் இருந்தது. அவருக்கு தேவன் உதவி செய்தார். அதே பக்கத்தை அப்படியே நான் சொல்ற வசனத்தை வாசிங்க, 9ஆம் வசனம். தேவனுடைய கிருபையினால்
ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு. உங்களுக்கு தெரியுமா, ரட்சிப்புங்கிறது இந்த கிறிஸ்தவ உலகம் சிலுவையிலே அவர் மரித்த மரணம்னு ஒரே வார்த்தையில முடிஞ்சிருது. நீ நரகத்துக்கு போவ, அவர் மரணத்தை விசுவாசித்தேன்னா நீ பரலோகத்துக்கு போவ. ஏண்டா கிறிஸ்தவங்கிறது இது என்ன ஹால் டிக்கெட்டா? அப்படி சிம்பிளா? தேவபக்தியின் ரகசியம் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தாயின் கற்பத்திலே என்னை போல வீழ்ச்சியுற்ற மாம்சத்திலே அவர் நுழைந்து பாடுபட்டு கிருபையினாலே தேவ பலத்தினாலே அவர் பாவத்தை ஜெயித்து, மரணத்துக்கு அதிகாரியாய் இருந்த பாவத்தை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து அழியாமையை உண்டு பண்ணினார். இதுதான் சுவிசேஷம். இதுதான் எபிரேயர் 2 அப்போஸ்தலன் ஆவியில நிறைஞ்சு சொல்லிட்டு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறீர்களே. நம்முடைய கவலை எதை பற்றி இருக்கு? நம்முடைய ஜெபத்திலே எல்லாம் நம்முடைய பாரம் என்னவா இருக்கு? உங்களுக்கு சொல்லவா, நான் என்னுடைய நேர்மையான சாட்சி. எனக்கு 5 பிள்ளைகள். என்னுடைய குடும்பத்தில் 1008 பிரச்சனை இருக்கு. என் குடும்பத்தில் பண பிரச்சனை இருக்கு. என் சரீரத்தில் அதை விட 2008 பிரச்சனை இருக்கு. ஆனா எதை குறித்து எனக்கு கவலையே கிடையாது, பயமே கிடையாது. என்னுடைய ஜெப லிஸ்ட்ல இருக்கவே இருக்காது. என் நெஞ்சை கிழிச்சு பார்த்துக்கங்க. ஆனா ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு உயிரை கொடுத்துருக்குறீங்க, என் மேல இரக்கமா இருக்கிறீங்க, இன்னைக்கு நான் உம்மோடு பாடுபடணும், இன்னைக்கு நீர் உண்டாக்குன ரட்சிப்பை நான் சுதந்திரிச்சிடணும், உம்மோடு பாடுபட்டு உம்மோடு ஆளுகை செய்யணும், உம்மோடு மரித்து நானும் உயிர்க்கணும், உண்மை போல நான் மாறணும், பணப்பிரந்தரத்துல ஒரு ஸ்திரீயை பார்க்கறதில்ல, என்னுடைய பெருமையை நான் களைந்து போடணும், என்னுடைய சுயநலத்தை நான் களைந்து போடணும். இன்னைக்கு பூரா நான் பாவம் செய்யாமல் இருந்து கடைசியில படுக்க போகும்போது நல் மனசாட்சியுடனே படுத்துட்டேன்னு சொன்னா, அப்பாடா அல்லேலூயா. இதை தவிர இந்த பிள்ளை அப்படி இருக்கு, அந்த பிள்ளை அப்படி இருக்கு, எனக்கு நாளைக்கு என்ன செய்கிறது, என் சரீரத்தில் இருக்குது, எப்ப சாவேன். நேர்மையான சாட்சி. நேற்று சகோதரர் கூட்டத்தில் இன்னைக்கு சாக தயார்னு சொன்னேன் நான். ஒரு சகோதரன் வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். அந்த வார்த்தையை விசுவாசித்து பவுல் ஜீவ பலியாய் 2 தீமோத்தேயுல தன்னை வார்த்து கொடுத்தார், ஓட்டத்தை முடிச்சேன்னு சொல்றார். அதுக்கு பிறகு ஒரு சகோதரனை வரவழைங்க அப்படிங்கிறார், மார்க்குவை. அவர் ஒருவேளை சாவு படுக்கையிலிருந்து செட்டில் பண்ணிட்டார். அதுபோல நான் இந்த சபையில இல்லைனாலும் இந்த சபை நல்லா இருக்கும், நான் செத்தேனாலும் என் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நிச்சயத்துல எனக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த கிறிஸ்தவ ஐக்கிய சபை வேள்றாம்பட்டுக்கு 2 மூப்பர்கள் இருக்கிறாங்க, நான் இன்றைக்கு சாக தயார்னு சொன்னேன். அல்லேலூயா. நான் தான் சொல்லணும், நீங்க சொல்ல தேவையில்லை. என்னுடைய அல்லேலூயாவை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பரலோகமே கழிவுறு. எதற்காக சொல்றேன்னா, என் பாவத்தை குறித்த கவலை இருக்கா? நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷமாகுதே ஆண்டவரே, உண்மை போல் நான் மாறலையே, இன்னும் கோபப்படுகிற மனுஷனா இருக்கிறேன். வாலிபர்களே விழித்துக் கொள்ளுங்கள். ஸ்கூட்டர்ல போறீங்க, கார்ல போறீங்க, எவனா சட்டுன்னு குறுக்க வந்து நிக்கிறான். அப்ப என்னுடைய வாயில வார்த்தை வராமல் இருக்கலாம். நான் உலக மனிதர்களை போல கெட்ட வார்த்தை சொல்லி திட்டாமல் இருக்கலாம். ஆனா எனக்கு இன்னும் கோபம் வருதே. இயேசுவே, நான் இன்னும் உண்மை போல் மாறல. என் கோபத்தை யாருமே பார்க்கல. ஆனா இயேசுவினால் போதிக்கப்பட்டிருக்கிறேன்னா, இயேசு எனக்கு போதிக்கிறார். பத்தியா, இன்னும் உனக்கு கோபம் ஒட்டிக்கிட்டு இருக்கு பாரு. உன்னை சுற்றி உலகம் அப்படிதான் இருக்கும். நீ ரைட்டா போய்கிட்டு இருந்தாலும் ராங்கா வந்துகிட்டு தான் இருப்பான். ஆனா நீ கோபத்தை ஜெயிக்கணும். இப்படி எரிநரகத்துக்கு ஏதுவான கோபம், விபச்சாரம் என்கிற பாவத்தை எல்லாம் நான் இன்னும் ஜெயிக்கலையே. இன்னைக்கு செத்தேன்னா நரகத்துக்குள்ள போவேன். பிரபாகர் பிரதர் சொன்னாரு, இன்னைக்கு சாக தயார்னாரு. விழித்துக் கொள்றீங்களா வாலிபர்கள்? பாலி இச்சையை ஜெயித்திருக்கிறீங்களா? அல்லது கவலை என்ன? யாரையாவது காதலிச்சு, ஐயோ இவளை நான் எப்படியாவது கட்டியாகணுமே, எங்க அப்பா இப்படி சொல்றான், எங்க ஆத்தா இப்படி சொல்றா, இதான் கவலை.
யாரை கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற கவலை. ஏதாவது ஒரு கவலையில கெட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இயேசு உனக்காக உயிரை கொடுத்தார், அவர் மரணத்தை ஜெயித்தார், அவர் அந்த உச்ச கட்டத்தில் இருக்கிறார். அந்த தேவசாயலை நாம் அடைய முடியும். இதுதான் ரட்சிப்பு. திரும்ப எபேசியருக்கு எழுதின நிருபம் உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வளர்ச்சின்னு சொன்னேன். அநேக வார்த்தைகள் இருக்கு. அதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் வீட்டு பாடம் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை தியானித்து பாருங்க. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியாய், ஆனா அந்த மார்க்கம் மாம்சத்தின் வழியாய் அப்படின்னு எழுதியிருக்கு. த்ரூ த ஃப்ளஷ் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாளெல்லாம் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் எல்லாம் போன பாதை. அப்ப நீயும் நானும் என்ன செய்யணும்? நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் நடக்க வேண்டிய பாதை. அல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னு சொன்னா இன்னைக்கு நான் ஒரு பாதையில நடக்கணும். நியூ அண்ட் லிவிங் வே. நான் சொன்னது போல நேற்று கெட்ட வார்த்தை பேசி கோபத்தை ஜெயிச்ச மனுஷனா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் சொன்னது போல டிராபிக் ரூலை மீறி ஒருத்தன் வந்து தப்பா ஓட்டிட்டு என்னைய பார்த்து கையை காட்டுவான். அவன் கையை காட்டுறதுல எத்தனையோ வார்த்தைகள் எனக்கு புலப்படும். நீ அப்படியாடா சொல்ற அப்படின்னு சொல்லி என் வார்த்தையை நானும் படபடன்னு கொட்டாம இருக்கலாம் ஒருவேளை. ஆனா என்னுடைய இருதயத்துல ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு இம்பேஷன், பொறுமையற்ற தன்மை. ஆண்டவரே, புதிதும் ஜீவனமான மார்க்கம் இன்னைக்கு புதுசா நான் ஒன்றை கற்றுக்கொள்ள போறேன். ஒவ்வொரு நாள் பள்ளிக்கூடத்திலையும் எத்தனையோ ஆசிரியர்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க ஒரே பாடத்தை சொல்லி கொடுக்குறீங்க. ஏய், இன்னைக்கு புது பாடம் எழுடா, பாடம் எண் 10 அப்படி சொல்லி கொடுத்தாதான் அவன் கடைசியில பரீட்சையில பாஸ் பண்ணுவான். சொல்லி கொடுத்த பாடத்தையே யாராவது சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? அல்லது படிச்சுக்கிட்டு இருக்காங்களா மாணவர்கள்? புதிதும் ஜீவனமான மாற்றம் அப்படின்னா இன்றைக்கு புது கிருபை எனக்கு கொடுக்கப்படும். புது பாவங்களை நான் ஜெயிக்க போகிறேன். என்னுடைய பெருமை எவ்வளவு, எத்தனையோ ஃபேஷன் அப்படின்னா பல கோணம் இருக்கு. பொருளாசை அப்படின்னா அதுல பல கோணம் இருக்கு. அத கோணத்தை எல்லாம் நான் இப்ப பார்க்க போறேன். இயேசு எனக்கு போதித்திருக்கிறார். நான் நேர்மையா இருக்கிறதுனால நான் போதிக்கப்பட்டேன், உங்களுக்கு போதிக்கிறேன். நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. இவ்விதமா இயேசுவை கற்றுக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா பொருளாசைனா என்ன, பெருமைனா என்ன, சுயநலம்னா என்னன்னு நாம கற்றுக்கொள்ளல. ஆனா புதிதும் ஜீவனமான மார்க்கத்தில் சகரியாப்போனன் கொடுத்த புத்தகத்தில் சீடியில் ஒரு மேன்மையான சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். என்ன குத்தலாட்டம் நடக்குது இங்க கிறிஸ்தவ ஐக்கிய சபையில? சபை வைராக்கியம் தான் இருக்கு. நாங்க பெந்தகோஸ்துக்காரங்களை விட தேவல, நாங்க பிரதரன் சபைக்காரங்களை தேவல, நான் சிஎஸ்ஐ காரனை விட தேவலாம்னு சொல்லி தக்குரி மாதிரி நீ 1வது 2வது படிச்சுக்கிட்டு இருக்கிற, கூட்டல் கணக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற. நீ போக வேண்டியிருக்கு இன்டெகிரல் கால்குலஸுக்கு. நீ அடைய வேண்டியிருக்கு இயேசுவின் சாயல். வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கு, சாக போற. செத்தைனா நீ பரலோகம் போவையாங்கிறது கேள்வி இல்ல. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிப்போம்? கோபங்கிற பாவத்தை ஜெயிக்கல, நரகங்கிற விபச்சாரங்கிற பாவத்தை ஜெயிக்கல. ரெண்டுக்கும் நியமிக்கப்பட்ட இடம் நரகம். இதை நான் போதிக்கல, இயேசு போதிச்சிருக்கிறார். நேர்மையானவன் எவனும் மலை பிரசங்கத்தில் வாசித்து தெரிந்து கொள்வான். வியாக்கியானம் பண்ண தேவையில்லை. நான் சாகங்குள்ள நான் இத்தனை பாவத்தை ஜெயிக்கணுமே, இயேசுவை போல் மாறும்படிக்கு அழைக்கப்பட்டேனே. அப்ப தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நான் சபையிலே இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு போதகர்கள் போதிக்கட்டும், மூப்பர்கள் என்னை நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி அவரவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரங்களை பயன்படுத்தி. ஆனால் இப்ப எபேசியர் 4 வரும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர் 4:16 அவராலே சரீரம் முழுவதும்
அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி உறுத்தி உண்டாகுகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. உங்களுக்கு தெரியுமா, நீங்க சத்திய சபையில இருந்தீங்கன்னா, நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் ஆவிக்குரிய வரங்களை பிரயோகித்தீங்கன்னு சொன்னா, அப்படி சரியான ஆவிக்குரிய சபையில நிலைத்திருந்தீங்கன்னு சொன்னா உங்கள் மேலையும் அந்த அபிஷேகம் வழிந்து ஓடும். அல்லேலியா. உங்களுக்கு தெரியுமா, ஆரோனின் சிரத்திலே ஊற்றப்பட்ட அந்த ஆனந்த தைலம் சரீரத்திலே அவனுடைய வஸ்திரத்தை நனைத்து ஒழுகியது. பழைய ஏற்பாட்டு வசனம். தலையாகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவிலே ஊற்றப்பட்ட, அவர் சிரத்தில் ஊற்றப்பட்ட அபிஷேகம், அவர் மேல் இருந்த அபிஷேகம், பிதாவினால் அவர் கனம் பண்ணப்பட்ட அந்த கனம் அப்படியே சரீரத்திலே வளர்ந்து ஓடும். அப்போ அப்படி நான் சபையை பார்க்க தெரிஞ்சிருந்தா எனக்கு யாரோடையும் போட்டி கிடையாது. சகோதரனே சகோதரியே வெளித்துக்கொள். இந்த சுண்டு விரல் பெரிய விரலை பார்த்து பொறாமப்படுதா? காணக்கூடாத எத்தனையோ உறுப்புகள் இருக்கு உள்ளுக்க. காணக்கூடிய உறுப்புகளை பார்த்து அது பொறாமைப்படுதா? எப்பயாவது என்னுடைய இருதயத்துக்கும் என்னுடைய வாய்க்கும் சண்டை வந்திருக்கா? ரொம்ப கோஆர்டினேட் பண்ணுது. இருதயம் என்ன சொல்லுதோ அதை வாய் பேசுது. அப்போ சபையை குறித்த வெளிப்பாடு எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா எனக்கு அதுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்க முடியும். எனக்கு எந்த ஒரு சகோதரனோட சகோதரியோடும் என்னை விட எவ்வளவு வரம் பெற்றவனோடும் எனக்கு போட்டியே கிடையாது. ஆமென். என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு சந்தோஷமா இருந்தாங்கன்னா, 50 லட்சத்துக்கு வீடு கட்டியிருக்கேன் பிரதர்னு என்னை ஒருத்தர் கூட்டிட்டு போய் காட்டினார்னா சந்தோஷம் பிரதர் அப்படின்னு, அது என் வீடு போல எனக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கணும். அதான் சகோதரத்துவம். நீ நானும் கிறிஸ்துவுக்குள் சகோதரன். உனக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரா? நான் 5000 ரூபாய் குடிசையில் இருக்கலாம், ஆனா எனக்கு கிறிஸ்துவுக்குள் நான் சகோதரன். ஏன்னா நான் நித்தியத்துக்குரிய குடும்பம். நான் 5000 ரூபாய் வீட்டில் இருந்தேன்னா, அவன் 5 லட்சம் ரூபாய் வீட்டில் இருந்தான்னா அதை 2 பேரும் எடுத்துட்டா போக போறோம்? இல்ல, நாம 2 பேரும் கிறிஸ்துவுக்குள் அவரை போல் மாறும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய சகோதரர்கள். அங்கே ஏழை என்றும் பணக்காரன் என்றும் இல்லை, படித்தவன் படிக்காதவன் என்றும் இல்லை. ஆனா இன்னும் இருக்குன்னா ஏன் அர்த்தம்? நாம பாவத்தை எதிர்த்து போராடல. ஜாதி பிரச்சனை வருதுன்னா உலகத்தில் இருக்க வேண்டிய நீ சபையில உட்கார்ந்து இருக்கிற, ஜாதி சண்டை வருது. நீ சபையில உட்கார்ந்து இருந்தேன்னு சொன்னா நான் ஏழையா பணக்காரனா, உயர்ந்த ஜாதிக்காரனா தாழ்ந்த ஜாதிக்காரனா, நான் படித்தவனா படிக்காதவனாங்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. என்னுடைய பெருமை, என்னுடைய சுயநலம், என்னுடைய பொருளாசை, என் விபச்சாரம், நான் ஜெயிக்க வேண்டிய பாவம், இதை பற்றிய கவலை, இயேசுவை போல் மாறணுமேங்கிற லக்கு. ஆகையினால இதுல எல்லாம் நான் சிக்கி தவிக்க மாட்டேன். எந்த மனுஷனையும் பார்த்து நான் கெட்டு போக மாட்டேன். இயேசுவை போல் மாறிக்கிட்டே இருப்பேன். ஆமென். 35 வருஷமா ரட்சிக்கப்பட்டு இதைத்தான் நான் செய்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு எந்த மனுஷனோடையும் போட்டி கிடையாது. யாரை பார்த்து எனக்கு பொறாமை கிடையாது. யாரை பார்த்தும் எனக்கு சோர்வு கிடையாது. என்னுடைய வளர்ச்சியை எவனும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு தெரியுமா, ஏன் பிரதர் எல்லாரையும் எவனும் மரியாதை இல்லாம பேசுறீங்க அப்படின்னா, சாத்தானால முடியாது. இயேசுவின் நாமத்திலே மரணத்துக்கு அதிபதியான பிசாசானவனை அவர் ஜெயித்தபடினாலே என் வளர்ச்சியை சாத்தானும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா ஒரே ஒரு ஆள் தாங்க அதை தடுத்து நிறுத்த முடியும். அதை மட்டும் சொல்லிக் கொடுத்துருங்க பிரதர் அப்படின்னா அது நீதான். நான் தான் என்னுடைய வளர்ச்சிக்கு தடை. ஒரு தெரியுமா உங்களுக்கு, இப்ப எபிரேயருக்கு எழுதின நிருபம் அந்த வார்த்தையை எடுப்போம். என் இருதயத்தில் இருக்கிற வார்த்தை அது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 8
19-20 வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், இது அநேகம் பேர் முட்டாள்தனமா பரலோகத்தில் பிரவேசிக்கும்படிக்குன்னு வாசிக்கிறாங்க. ஆனா முன்னும் பின்னும் வாசித்து பாருங்க. அதுல என் ஆவியிலே, பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொன்னா என் ஆவி, தேவன் வாசமாயிருக்கிற இடம், எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் என் பாவத்தை ஜெயித்து என் தேவனையும் என்னையும் பிரிக்கிற இந்த மாம்சமாகிய திரையை கிழித்து தேவனோடு நான் ஐக்கியப்பட வேண்டும். என் ஆவியிலே அவர் இருக்கிறபடியினாலே ஆவியாய் இருக்கிற கர்த்தரோடு என்னுடைய ஆவி இசைந்து ஒன்னா ஃபீல் பண்ணணும். அதான் கிறிஸ்தவம். செத்தா பரலோகத்துக்கு போக வேண்டும்னா முட்டாள், நீ எங்க போவ எனக்கு என்னடா தெரியும், நான் ஞானி, நான் பரலோகம் போக வேண்டாம் உனக்கு போதிக்க மாட்டேன். இன்றைக்கு என் ஆவியிலே கர்த்தர் இருக்கிறார், பாவத்தை குறித்த விழிப்பு இருக்கிறது. இது என்னுடைய பெருமை இல்ல, வேத வார்த்தை. தொடர்ந்து வாசி. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், ஆகையினால செத்தா நீ நேரா பரலோகத்துக்கு போவன்னா எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? துருமனச்சாட்சி, நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம். உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கு? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கா? என்னுடைய இருதயத்தில் பகையே இல்லை. எந்த ஒரு சகோதரனையும், எனக்கு நஷ்டத்தை உண்டு பண்ண சகோதரனா இருக்கலாம், என்னை பகைத்தவனா இருக்கலாம். நான் அநேக முறை சொன்னது போல, எந்த மனுஷனுடைய முகத்தையும் கண்ணுக்கு கண், ஐ ஆம் ரெடி டு மீட் ஹிஸ் ஐஸ். ஏன்னா எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், நான் அடைந்திருக்கிற ரட்சிப்பு எனக்கு போதித்திருக்கிறது, எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். எனக்கு விரோதமாய் பாவம் செஞ்சவன் தான் என்னைய பார்க்கும் பொழுது அவன் தலையை தாழ்த்திக்கிறணும். ஏன் தெரியுமா? என்னைய பார்க்கும் பொழுது தேவனை பார்த்தது போல் இருக்கும். ஏசா யாக்கோபு சந்தித்தது பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. அதுவும் வீட்டு பாடம் போய் படிச்சு பாருங்க. இயேசுவை சந்தித்த யூதாஸ், அவன் கண்ணவா சந்திச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் தலையை கவுந்துக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு போய் ஏற்கனவே சொல்லி வச்சிருப்பான், அவரை பார்க்க கூட முடியாதுடா எனக்கு, நான் போய் டக்குன்னு ஒரு கிஸ் வைப்பேன், அவர் தான் இயேசு, அரெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு தான் போயிருப்பான். ஆனா அவர் முத்தம் கொடுத்த யூதாசை இப்படி பார்த்து கண்ணுக்கு கண் சந்தித்து நண்பனே அப்படின்னு சொல்லியிருப்பார். அல்லேலூயா. இதான் கிறிஸ்தவம். என்னை எதிர் வீட்டுக்காரன் பயக்கலாம், அக்கம் பக்கத்தில் வேலை செய்கிறவன் பயக்கலாம், என்னை அமுக்கலாம். இந்த பிரபாகர் கிறிஸ்தவர், இவர் சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னா ஊர் ஊரா போய் வேதத்தை பிரசங்கிக்கிறவர், இவர் அடிக்கடி லீவ் போடுவார், இவரை ப்ரமோஷன் கொடுக்க கூடாது, இவருக்கு இந்த போஸ்ட் கொடுக்க கூடாதுன்னு அரசாங்கத்தில் அமைத்தி வச்சாங்க. ஆனா யாரையும் நான் பகைக்கவே இல்லை. என்னை எத்தனையோ பேர் பகைச்சிருக்கிறாங்க, எனக்கு எத்தனையோ பேர் நஷ்டம் உண்டு பண்ணியிருக்கலாம், எனக்கு விரோதமாக எத்தனையோ பேர் பாவம் செஞ்சிருக்கலாம், என் கண்களை சந்திக்க முடியாதபடிக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா எனக்குள்ளே நல் மனசாட்சி இருக்கு. நான் நல் மனசாட்சியுடனே எந்த மனுஷனையும் கண்ணுக்கு கண் பார்த்து பேச முடியும். இந்த ரட்சிப்பை அடைந்திருக்கிறீர்களா? இந்த ரட்சிப்பை குறித்து கவலை இருக்கா? சாகம் உள்ள இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை நான் அடையணுமேங்கிற பாரம் இருக்கா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அங்கே புதிதும் ஜீவனுமான மார்க்கம்னு பார்த்தோம். மாம்சமாகிய திரையின் வழியாய் பரலோகத்துக்கு பிரவேசிக்கிறது இல்ல, நல் மனசாட்சியுடனே ஆவியிலே ஆண்டவரை தரிசிப்பது. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நேற்று காரில் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதிர்காலம் அணுகுண்டு, கொரியாக்காரன் அமெரிக்காக்காரனுக்கு விரோதமா குண்டு கண்டுபிடிச்சிருக்கானா, 3ஆம் உலக போர் எப்பயும் வரும். சுவாரஸ்யமான பேச்சு. டோசர் எழுதின புக்கில் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவர் தான் எழுதுகிறார், இந்த சயின்டிஸ்ட் எதுவும் கண்டுபிடிச்சிட்டு போகட்டும், எவ்வளவு உலகத்தில் நடக்கட்டும், 666 அது நம்ம கையில் முத்திரையா, ஆதார் அட்டையா பிரதர், அது 1008 கேள்விகள் விமர்சனங்கள்.
சோசர் புக்கில் வாசத்தை படிச்சுன்னு சொன்னேன். இந்த உலகம் எப்படி ஆயிட்டு போகட்டும்யா, யாரும் எவனும் குண்டு கண்டுபிடிச்சிட்டு போகட்டும், இவன் இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு குண்டு போடட்டும், உலகம் அழிய போகட்டும், உலகம் அழியும்யா, ஆனா தேவன் இருப்பார், தேவ மனுஷனாகிய நானும் இருப்பேன். அல்லேலூயா. இயேசு அப்படிதான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். நித்தியமானவர், அழியாமையை உண்டாக்கினவர். நான் அழியாத தேவ மனுஷன், அழியாத ஜீவன் எனக்குள்ளே பிரவேசித்து விட்டது. இப்ப வாசிங்க எபேசியர். ஏதோ பிரபார் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறார், அப்பம் பிடிக்கிற ஆராதனையில ஏதோ ரிகர்சல் எடுத்து வந்து பேசுறார் நினைக்காத. ஆவியானவர் உனக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 21 வாசம், அந்தபடி 22ஆம் வசனம். எபேசியர் 4:22. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி. பரலோகத்தை பத்தி எல்லாம் இப்ப யோசிக்காத. அங்க தார் ரோடும் போட்டு போகுது, தங்க ரோடும் போட்டுட்டு போகுது. உன் உள்ள எப்படி இருக்கு? மனைவியை நேசிக்க முடியுதா? எப்படி இருந்தாலும் என் மனைவியை நேசிக்க முடியுது. அதான் வளர்ச்சி. எனக்கு பிரியமாய் நடக்கும்போது செல்லம் என் கண்ணு அப்படின்னு கொஞ்சிறது. எனக்கு கீழ்ப்படியல அல்லது என்னை விமர்சிக்கிறார்கள், என்னை எதிர்க்கிறாங்க அப்படின்னா, தீர்க்கதரிசி அவனும் சொந்த வீட்டிலே கனவீனம் அடைவான் அப்படின்னு முகத்தை தூக்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. எதுவுமே நடக்காதது போல. என் இள வயதின் மனைவி அன்னைக்கு நான் என் கண்ணே பொண்ணேன்னு கொஞ்சினது போல, இப்ப எனக்கு மண்டை நரைச்சிருந்தாலும் எலிவால் போல என் மனைவிக்கு முடி இருந்தாலும் என் கண்ணே பொண்ணேன்னு தான் கொஞ்சம் முடியுது. என்னால பயக்கவே முடியாது. கடிந்து கொள்ளுவேன், ஆனால் கசந்து கொள்வதில்லை. என் இருதயத்துல கசப்பு வந்துருச்சுன்னா எனக்கு இயேசு போதிக்கிறார். ஆனா என் மனைவியை கடிந்து கொள்வேன், சபையை கடிந்து கொள்வேன். ஆனா அன்பிலே நிலைத்திருப்பேன், அன்பிலே சத்தியத்தை கை கொண்டு. யாராவது பாவம் செஞ்சா சும்மா இருந்தாங்க, அதான் பாவம். அநேகம் பேர் என்ன பிரதர், ஒரு சபையில ஒருத்தரை வர வேணாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதை எப்படி அன்பா இருக்க முடியும்? இந்த சபையில் இல்ல, வெளியூர்ல ஒரு பிரதர், அவர் தான் இன்றைக்கு 20 வருஷத்துக்கு பிறகு சபையை விட்டு போயிட்டார். அவர்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவார்? முதல்ல இருந்த மாதிரி கிறிஸ்தவ ஐக்கிய சபை இல்லை, இப்ப அன்பே இல்லை அப்படின்னா, நாய் போட்ட குட்டியை நக்கிக்கிட்டு இருந்த மாதிரி நக்கி நக்கி என் பிரதர் என் கண்ணு என் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா மட்டும் நல்ல சபை, அன்பு நிறைந்த சபை. முட்டாள்னு திட்டினா ஏன் அப்படியெல்லாம் திட்டுறார்? வேத வார்த்தையிலேயே முட்டாள்னு திட்டக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. நான் நரகத்துக்கு போறான்டா முட்டாள்னு திட்டி. பவுல் அப்படித்தான் சொல்லுவார், நீங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு நான் நரகத்துக்கு போக தயார். ஆனா இந்த கிறிஸ்தவ ஐக்கிய சபையில பாவத்தை வைத்துக் கொண்டு மாயமானம் பண்ணிக்கொண்டு ஒருவரும் உட்கார்ந்து இருக்க கூடாது. வாசிப்போம் எபேசியர் 4ஆம் அதிகாரம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். செத்தா நீ தரித்துக் கொள்வையா? இப்போ நாளுக்கு நாள் புதிதாகி பிள்ளை வளர்றத பார்த்து கொஞ்சம் 6 மாசத்துல பிள்ளை உட்காந்துருச்சு, 1 வருஷத்துல நடந்துருச்சு அப்படின்னு ஆசையா எடுத்து எடுத்து கொஞ்சம். நீங்க வளர்கிறீங்களா? பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களை கொஞ்சுகிறாரா? என் பிள்ளை ஜெயிச்சுட்டான், கோபத்தை ஜெயிச்சுட்டான், வாலியத்தை ஜெயிச்சுட்டான். 24 வயசு தான் ஆகுது, 28 வயசுக்குரிய ஞானம் இருக்கு, அவனுக்கு இப்பயே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா 28 வயசாகியும் இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறார். யோசித்து தான் கல்யாணம் பண்ணணும். இந்த அவல நிலையெல்லாம் ஏன் இருக்கு சபையில? புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். வாலிபர்களுக்கு தான் வார்த்தை. பாலிய இச்சையை குறித்து இன்னைக்கு தியானிச்சேன் நான்.
நான் இந்த வாலிபர்களுக்கு எப்படி இவர்களுடைய பாவத்தை உணர்த்துகிறது? தேவனே எனக்கு போதித்தார். என்னையே நடத்தி கைப்பிடிச்சு நடத்திட்டு போய் அவங்க லெவலுக்கு இறங்கி நீ அவங்களுக்கு போதிக்கணும். என்னுடைய போதனைக்கு ஆதாரம் சகரியா பூரன் எழுதின புஸ்தகம் செக்ஸ், லவ் அண்ட் மேரேஜ். நான் வாலிபனாக இருந்தபோது படித்தது. ஆனால் இந்த சபையில் இருக்கிற வாலிபர்கள் கூட இன்னும் படிக்கலை. ஒரு கூட்டத்தில் ஒரு சகோதரனே சாட்சி சொன்னார், 2 பேர் தான் கையை தூக்கணும் அப்படின்னு. நாங்கள் உயர்ந்த சத்திய சபையில் இருக்கிறோம், எங்கள் சத்தியத்தை பாருங்கன்னு சீடியை கொடுக்குறோம், புஸ்தகத்தை கொடுக்குறோம். ஆனால் வாலிபர்கள் அந்த புஸ்தகத்தில் இருக்கிற செக்ஸ், லவ் அண்ட் மேரேஜை படிக்கலை. ஏன் என்னை மாதிரி மண்ட நரைச்ச வயதானவர்கள் கூட இன்னும் பாலியல் இச்சையினால் சோதிக்கப்படுகிறோம். ஆமேன். நேர்மையா இருக்கிறதுனால தான் நான் ஆமேன்னு சொல்றேன். அடுத்த வசனத்தை வாசிப்போமா? அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறருடனே மெய்யை பேச கடவன். நான் பித்தலாட்டம் பண்ணேன்னா, நான் எல்லா பாவத்தையும் ஜெயிச்சிருக்கேன், நான் இயேசுவை போல் இருக்கிறேன் அப்படின்னெல்லாம் உங்களை விரலிட்டுறது இல்லை. நான் போதிக்கிறது எல்லாமே தேவன் என்னை கடிந்து கொண்டது, நான் கடந்து போனது. 20 வயசானாலும் 60 வயசானாலும் பாலிய இச்சை சோதனை தான். உங்களுக்கு தெரியுமா, தாவீது பாவம் செய்த பொழுது அவனுக்கு 24 வயசு இல்லை, 54 வயசு. திருமணமான சகோதர சகோதரிகள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க உங்களுக்குள்ளே பிணக்குகள், உரசல்கள். காரணம் இன்னமும் சந்தேகம். ஏண்டி மண்டை நரைச்சு போச்சு, இன்னமும் என்னைய சந்தேகப்படுறிய அப்படின்னா, மண்டை நரைச்சிருக்கலாம்யா, உன் உள்ளம் எப்படி இருக்கு? கொழுத்துல இருக்கு. எங்க ஊர் பாஷையில சொல்லுவாங்க, ஆமா அவன் மோசமான பையா, கிளிய போல பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு குரங்க போல வாப்பாட்டி வச்சுக்கிட்டு அலையிறான். இப்படி கெட்டு போனவர்கள் இந்த சபையில இல்லையா? இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் நான் சொன்னது போல லக்கை நியமிக்கல. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் சபை கூடி வரல. உங்களுக்கு தெரியுமா, வாலிபர்களுக்கு பேசி நான் உட்கார்றேன். அடாலசன்ட் 15 வயசா இருந்தாலும் சரி, அப்பதான் மீசா அந்த முறைக்குது, இப்பதான் கிருதா கீழே இழுங்குது. அதை சேவ் பண்ணட்டுமான்னு கேட்டு இழுத்து பார்க்குறோம். இப்படி நிறைய சோதனைகளுக்கு உட்பட்ட எல்லாருக்கும் தான் நான் பேசுகிறேன். நான் வயசு வரம்பே இல்லாமல். உங்களுக்கு தெரியுமா, பாலிய இச்சையை ஜெயிக்கிறதுக்குரிய ரகசியம் தேவன் இன்றைக்கு எனக்கு உணர்த்தினது. டியூட்ரானமி 29:29, உபாகமம் 29:29. சத்தமா வாசிங்க ஒருவர். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். வாசித்தீங்களா? அப்படியே உங்க ஒரு விரல் வச்சுட்டு ஏசாயா 45ஆம் அதிகாரத்திற்கு, ஏசாயா 45ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர். அப்போ 2 வசனங்களையும் ஒன்றோடு ஒற்று பார்த்தா, தேவன் சில விஷயங்களை மறைத்து வைத்திருக்கிறார். ஈஸியா வழங்குற மாதிரி பேசிடுறேன். முதல்ல 18 வயசு +2 படிக்கிறவன், அல்லது 17 +2 முடிச்சிருவீங்கல்ல, ரைட்டு, 12 5 17. சரி, 18ல் காலேஜில் நுழையிறான். 4 வருஷ கோர்ஸாக இருக்கட்டும், 5 வருஷத்து கோர்ஸாக இருக்கட்டும், 20 வயசு 22 வயசுல அனாவசியமா லவ் பண்றேன்னு சொல்லி, அனாவசியமா ஒரு
சும்மா என் ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறான். ஆனால் அது பேச்சில் ஆரம்பிக்குது, செல்ஃபோனில் தொடருது, கொடுக்கல் வாங்கல் அது, அப்புறம் வண்டியில் போக வேண்டியதாகுது. முட்டாள் பெற்றோர்களும் எதையுமே கண்டுக்கிறாம ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னான் அப்படின்னு அனுமதிக்கிறாங்க. பெற்றோர்களும் இயேசுவை போல் வளரல, பிள்ளைகளும் நிர்ணயிக்கப்படலை. சபையில் சீரழிவு, காதல் கத்திரிக்காயின்னு சொல்லி படிக்கிற வயசில் படிப்பை ஓட்ட விட்டுறான். அழுகையா வருது எனக்கு சில வீடுகளை போய் பார்க்கும் பொழுது. வீடு பூசாமல் இருக்கு, செங்கல் தெரியுது, பல்ல இழிக்குது. ஆனால் இன்ஜினியரிங் படிக்கிற பையன் படிப்பு படித்து முடிக்கல, அரியர்ஸ் 10 சப்ஜெக்ட். ஏண்டா நீ படித்து நீ ஒரு வேலைக்கு வந்தேன்னு சொன்னா இந்த வீட்டை கட்டி முடிக்கலாம், உன் எதிர்பார்ப்பு பெற்றோர்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கலாம், இந்த ஊர் உன்னை எப்படி மதிக்கும். ஆனால் 4 வருஷமாக ஒரு பிள்ளையை காதலிக்கிறேன், என்னடா உன் பிரச்சனைன்னு சொன்னால் அவளை கட்டி வைக்க மாட்டேன்னு எங்கள் அப்பா சொல்கிறார். இதாடா இப்போ பிரச்சனை? 18 வயசில் நான் பெற்றோர்களை பார்த்து சொன்னேன், 5 வருஷம் கண்ணை மூடிக்கிட்டு படிடா, 5 வருஷத்துக்கு பிறகு அதே பொண்ணை கட்டி வைக்கலன்னா செருப்படுத்து அடிடான்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன். நானும் சொன்னேன் அப்படி. அவனுடைய மதியனத்தை வேற எப்படி உணர்த்த முடியும்? இதற்கெல்லாம் காரணம் மறைவாய் இருக்கிறவைகள். அதாவது 25 வயசுல நான் படிச்சு ஒரு வேலை வாங்கின பிறகு கை நிறைய சம்பாதிக்கும் போது என் கல்யாணம்னு வரும்பொழுது அதையெல்லாம் யோசிக்கட்டும். காதலிச்சு கல்யாணம் பண்ணணுமா, மூப்பர்கள் சொல்லி கல்யாணம் பண்ணணுமான்னு. அதை விட அசிங்கம் ஏன் இன்றைக்கு வாலிபர்கள் மறைக்கப்பட்டவைகளை ரகசியமாய் தெரிந்து கொள்ளணும்? கம்ப்யூட்டர்ல போனா அதை எதையெல்லாம் வேணாம்னு சொல்றோமோ, எதையெல்லாம் கூடாதுன்னு சொல்றோமோ அதைத்தான் செய்யணும்னு வருது. இதை இந்த புத்தகத்துல தான் எழுதியிருக்கிறார் சகரியா போன நேர்த்தியாய். C.S. லூயிஸ்ங்கிறவர் அருமையா அதற்கு ஒரு உதாரணம் சொல்லி உணர்த்துகிறார். நல்லா கவனிங்க. அதாவது பெண்களை நிர்வாணப்படுத்துகிற அவலட்சணம் இந்த உலகத்தில் நிறைஞ்சிருக்கு. எதுக்குனாலும் சோப்புல இருந்து பவுடர்ல இருந்து பைக்கு, அந்த பைக்கை பொம்பளையாட ஓட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பைக் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு பொம்பளைய நிறுத்தி இப்படி உலகம் கெட்டு கிடக்கு. ஆனா சபையில நாம் இருக்கிறோம். அவர் சொல்றார், அதாவது இது எப்படி இருக்குன்னு சொன்னா, வேற ஒரு உலகத்திலிருந்து ஒருவன் வருகிறான்னு வச்சுக்கிறோம். ஒரு தேவதூதன் வருகிறான், தேவதூதனை போல. இப்போ ஒரு நிறைய ஜனங்கள் கூடி ஆவலா எட்டி எட்டி என்னத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் அப்படியே மூடி இருக்கிற பெரிய பெட்ஷீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குறான். விளக்கி பெட்ஷீட்டை இழுக்க இழுக்க அங்கே ஒரு சிக்கன் பீஸ் தெரியுது, அங்கே ஒரு மட்டன் தெரியுது, அங்கே ஒரு ஐஸ்கிரீம் தெரியுது. அதையெல்லாம் அப்படி உருவின உடனே எல்லாரும் கைதட்டுறாங்க. இந்த வெளியே தேசத்திலிருந்து வந்தவன் என்னடா ஆச்சு இவங்களுக்கு, பசிச்சா சாப்பிடுங்கடா, அதை மூடி வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கைதட்டுறீங்களே முட்டா பசங்களா, என்னடா ஆச்சு, எந்த உலகத்துலடா இருக்கீங்க சொல்லுவானா இல்லையா? என்ன பிரதர் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இயற்கையாய் ஆணும் பெண்ணுமாய் தேவன் சிருஷ்டித்தார், மறைக்க வேண்டியவைகளை மறைத்தார், அதை ஏற்ற வேளையிலே திருமண வயதிலே எனக்கு காண்பிப்பார். தேவன் உண்டாக்குனதெல்லாம் நன்மையாய் இருக்கிறது, ஆண் பெண் சேர்க்கை, இனவிருத்தி, பிள்ளை பெறது எல்லாம். ஆனா இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா பெட்ஷீட்டை இழுக்கிற மாதிரி இழுத்து 15 வயசுல இருந்து 16 வயசுல இருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அதை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி மூப்பர்கள் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஊர்ல உலகத்துல எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். பள்ளிக்கூடத்திலேயே அடல்ட் எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கணுங்கிறான். முட்டா பசங்க இந்த சபையில இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உறுதி பார்க்கணும்னு நினைக்கிற, போனோகிராஃபிக்கு அடிமையாகிற, கெட்ட புஸ்தகங்களை படிக்கிற, காதல்கிற வரையில விழுந்து கெட்டி சீரழிஞ்சு போற, உன் கையில பட்டம் இல்லை, பதவி இல்லை, ஆனா அவளவே கல்யாணம் பண்ணணும்னு கல்யாணம் பண்ற. கல்யாணம் பண்ணி என்ன நடக்குது தெரியுமா? திரும்பவும் சொல்றேன் எங்க ஊர் பாஷையில, இன்னாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான் அப்படின்னா, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களை எங்க ஊர் பாஷையில என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா, கழுதைக்கும் காலில் கட்டு போட்டு விட்டாங்களாம்.
கழுதைக்கும் காலில் கட்டு போட்டு விட்டாங்க. இதுதான் நாம இந்த உலகத்துல சாதிக்கிற சாதனை. ஒன்றையே நினைத்தேன், ஒன்றையே நேசித்தேன், ஒன்றையே கட்டிக்கொண்டேன். அதுக்கு ஒரு 6 மாசத்துக்குள்ள இந்த 2 கழுதையும் கால் கட்ட கழுதனை உதச்சி ஒருத்தரை அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கும். இவங்களை கட்டினது தப்பு அப்படின்னு சொல்லி வெட்டி போங்கடான்னு விழிச்சு விடுறது. இதுதான் உலகம். ஒருத்தர் ஏன் உதஞ்சிக்கிட்டு கிடக்குறீங்க? கண்டபடமாவது ஆளுக்கு ஒரு பக்கம் போ, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போ, நீ உங்க அப்பா வீட்டுக்கு போன்னு பிரிச்சு விட வேண்டிய இருக்கு. இதுதான் உலகம். இதா தேவன் உண்டாக்குனது? விழித்துக்கொள் சகோதரனே, சகோதரியே, மறைவா இருக்கிறவர்கள் கர்த்தருக்குரியது. என்னுடைய நேர்மையான சாட்சி, நான் கடந்து போகாத எதையும் உனக்கு போதிக்கிறது இல்லை. எனக்கு அதிகாரம் இருக்கு போதிக்கிறது. மெடிக்கல் காலேஜில் 5.5 வருஷ படிப்பு முடிஞ்சு பயிற்சி மருத்துவனாய் ஹவுஸ் சர்ஜன் ஆகிற வரைக்கும் என் கூட படிக்கிற பெண் பிள்ளைகளுடைய பெயர் கூட தெரியாது. அட்டெண்டன்ஸ்ல வாசிப்பாங்க, ஏ சங்கீதா, ஆ சங்கீதா, பி சங்கீதா. அப்ப 3 சங்கீதா இருந்தாங்க. ஏண்டா 3 பேரை வாசிக்கிறீங்களே, அந்த 3 பேர் யாருன்னு திரும்பி பார்த்து முயற்சி பண்ணுவேன். சரி, ஏன் அதை திரும்பி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எந்த சங்கீதாவும் எங்கேயும் இருந்துட்டு போகுது, விடு நம்ம படிப்போம். அதனால தான் நான் டாக்டர் ஆனேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க, பி சங்கீதா இல்லடா, எஸ் சங்கீதா உங்க ஆளுடா, ஏன் ஆளு உங்க ஆளுன்னு பேசி ஒரு படிப்பை 10 தடவை படிச்சு. நான் கிறிஸ்தவன், எனக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் எனக்கு என் கூட படிக்கிறவங்க பேர் கூட தெரியலன்னா பரவாயில்ல, என்னை இழுத்தவாயன் சொன்னா பரவாயில்ல, நான் இயேசுவுக்காக இழுத்தவாயன். ஏன் பிரதர், உங்க பட்டத்துக்கும் பதவிக்கும் நீங்க பொருள் சம்பாதிச்சு என்னமா செஞ்சிருக்கலாமே? இல்ல, என் தேவை எதுவோ அதை தேவன் சந்திப்பார். என் பிள்ளைகள் 5 பிச்சை எடுத்துக்கிட்டாலே இல்ல, கர்த்தருக்காக வாழ்ந்தேன். ஒரு போர்டு போட்டு 6 மாசத்துக்கு மேல டாக்டருக்கு பிராக்டிஸ் கூட பண்ணல, அரசாங்கம் கொடுக்கிற சம்பளம் போதும்னு இருக்கிறேன். பிள்ளைகள் பிச்சை எடுத்துக்கிட்டாலே இதா? என் பிள்ளையே ஒருவன் SMS அனுப்புனான், கடைசி பையன் போஸ்ட் கிராஜுவேட் ஆன உடனே, அப்பா தேவன் உங்களை கனம் பண்ணி இருக்கிறார், பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணதுனால உங்க பிள்ளைகள் யாரும் கெட்டு போகல, எல்லாரும் போஸ்ட் கிராஜுவேட் ஆயிருக்கிறாங்க, உங்கள் வாழ்க்கை எனக்கு முன்மாதிரியா இருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றான். அல்லேலூயா. தேவனுக்காக வாழ்ந்தவன் எதையும் இழந்தது கிடையாது. பொருளாசையில நாம சிக்கி தவிக்கிறோம். பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டீங்க, அதனால 20 பவுன் நகை சேர்த்து வைக்கணும், 2 வீடு கட்டி வைக்கணும். எந்த முட்டாள் சொன்னது? என் வீட்டுல உட்காந்து அப்படியெல்லாம் முட்டாள்கள் பேசி இருக்கிறாங்க. கூட பிறந்தவன் மாமே மச்சான்னு சொல்லி பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிற, அதுவும் கருவலா இருக்கு மாப்பிள்ள. 1க்கு 2 கொடுக்க வேண்டி இருக்கும், 5க்கு 10 லட்சம் கொடுக்க வேண்டி இருக்கும், 30 பவுனுக்கு 60 பவுன் கொடுக்க வேண்டி இருக்கும். உடம்பிட்டு போடா, நீ உலக மனுஷன், நான் தேவ மனுஷன். என் பிள்ளை கருப்பா இருந்தேன்னா சிவப்பா இருந்தேன்னா? இதான் விசுவாசம். உங்களுக்கு தெரியுமா, நான் வச்சிருக்கிற அளவுகோல் என்ன தெரியுமா? இயேசுவை போல் ஐஸ்வர்யவான் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்படின்னா என்ன தெரியுமா? த ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னா தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்ட மனுஷன் தான் ரிச்சஸ்ட் பர்சன். ஆமென். நான் முதல் ஊர்ல வேலை செய்யும் பொழுது, சூரமங்கலம்ங்கிற கிராமத்துல வேலை செய்யும் போது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்குவேன். இறங்கின உடனே அப்ப பாலின் பிரின்ஸ் 1 வருஷத்து டிஃபரன்ஸ்ல கை குழந்தைகள். நான் இறங்கின உடனே என் லக்கேஜை இழுத்துக்கிட்டு மதுரையில் எங்க மாமனார் வீட்டில இருந்து இப்படி வரும்பொழுது உங்களுக்கு இப்ப என்ன கற்பனை தெரியுது? ஐயோ பாவம், 5 பிள்ளைகளை பெற்றவர், 1 வருஷத்து டிஃபரன்ஸ்ல 2 பிள்ளைகளை இழுத்துக்கிட்டு வந்திருப்பாரு, பாவம். அவர் கூணுக்கும் அதுக்கும் ஐயோ முட்டாள். நான் ட்ரெயினை விட்டு இறங்கின உடனே என் கையில இருந்த லக்கேஜ வாங்குறதுக்கு ஒரு ஆள் நிற்பான். நான் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக, சார் டாக்டர் சார் நீங்க நடந்து போகாதீங்க, நான் காரை எடுத்துட்டு வர்றேன்னு சொல்லி காரை கொண்டு வந்து நிறுத்துவான். அப்பயே கார் வச்சிருந்தீங்களா பிரதர்? இல்ல, சைக்கிள் வச்சுக்கிட்டு இருந்தவன் சூரமங்கலத்துல. பின்ன காரியத்தின் கடைத்தொகை என்ன தெரியுமா? என் தேவை என்னன்னு தெரிஞ்சு நான் பிள்ளை குட்டியோட லக்கேஜோட இறங்குறேன்னு தெரிஞ்சு அந்த ஊர் தலைவரே டாக்டர் இன்னைக்கு வர்றாராம்யா, போய் கார்ல போய் கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லி கார்ல கொண்டு வந்து இறக்குனாயா.
என் தேவைகள் சந்திக்கப்பட்டது. நான் பிச்சைக்காரனை போல கஷ்டப்பட்டு இல்லை எந்த நாள்லையும். ஏன்னா தேவனை கனம் பண்ண மனுஷன் நான். 35 வருஷத்துக்கு முன்னாடி அப்படித்தான், இன்னைக்கு அப்படித்தான். ஐ ஃபாலோ கிரைஸ்ட். அவர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாரா? அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. தேவைகள் சந்திக்கப்பட்ட மனுஷன் தான் ஐஸ்வர்யவான். எனக்கு சைக்கிள் போதும்னா சைக்கிள் போதும், கடன் வாங்கி கூட நான் மொப்பட்டு வாங்கல. என் தேவை எப்பயோ அப்ப தேவன் சந்திப்பார். மொப்பட்டு வாங்கினேன், ஸ்கூட்டர் வாங்கினேன், கார் வாங்கினேன், எதுனாலும் என் தேவை சந்திக்கப்படுது. இயேசுவை போல் நான் பணத்தை புழங்க முடியுது. இயேசுவை போல் கடன் இல்லாமல் இருக்க முடியுது. அருமையான சகோதர சகோதரியே, தயவு செய்து உன் ரட்சிப்பை குறித்து கவலைப்படு. இந்த அப்பம் விற்கிற வேளையிலேயாவது நீ விழித்துக் கொண்டு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்றிருப்பேன், ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நல்ல தகப்பன் சிக்கிப்பார், தண்டிப்பார். என் வீட்டில் பொய் சொல்லிட்டு ஒருவன் சும்மா அப்படியே ஒன்றும் செய்யாத போல, ஒண்ணுமே நடக்காத போல எல்லாம் இருக்க முடியாது. வெளுத்து வாங்கிடுவேன். நான் பொல்லாத தகப்பனே பாவத்தை பார்த்து நான் இப்படி வெகுண்டு எழுதுறேன், பெல்ட் எடுத்து அடிக்கிறேன், பரம்பு எடுத்து அடிக்கிறேன்னு சொன்னா, உன்னை உண்டாக்கின பரம தகப்பன் உன்னை தண்டியாமல் இருப்பாரா? A.W. Tozer புக்கில் வாசித்தேன் நான் நேற்று. There should be a place for people who have not obeyed the gospel, who have not cleansed themselves. அவர் அப்படி ஒரு ஆணித்தரமா போதிக்கிறார். பாவத்தை சுத்திகரித்து பாவத்தை விட்டு நீங்காத மனிதர்களுக்குன்னு தனி இடம் ஒன்று வேணும்தான். ஒரே ஒரு முறை தான் வெளிநாட்டுக்கு போய் வந்தேன். அதுலேயே 4 ஊருக்கு போனேன். அதில் ஒரு நிகழ்ச்சியை மறக்க முடியாது. ஒரு ஆள் சிகரெட் பற்ற வச்சாரு. நோ 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 திஸ் இஸ் நான் ஸ்மோக்கிங் செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அரெஸ்ட் பண்ண வர்ற மாதிரி வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இஃப் யூ வாண்ட் டு ஸ்மோக் யூ கோ அப். ஏண்டா நீ போற வாகனத்திலேயே ஸ்மோக் பண்றவன் ஸ்மோக் பண்ற இடத்துல போய் தான் ஸ்மோக் பண்ணணும்னு சொல்றையே. பாவம் செய்தவன் பாவத்துக்கு விமோசனமாய் இயேசுவினால் வந்த ரட்சிப்பை பயன்படுத்தாத பாவி நீ நீதிமானோடு எப்படி இருப்பாய்? நரகம் இல்லாமல் எங்கே இருக்கும் நித்தியம்? கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ரட்சிப்பை குறித்து கவலைப்படு, தண்டனைக்கு தப்பித்துக் கொள். எபேசியர் 4ஆம் அதிகாரம். நாம் அடைய வேண்டிய லக்கை குறித்து நாம் அறியாமல் இருந்தால் நமக்கு பேர் வேதம் சொல்வது மூடன். ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினாலே அவன் சொல்ல எல்லாரையும் பாதிக்கும். நமக்கு போக வேண்டிய ஊர் என்னன்னு தெரியணும், வழியும் என்னன்னு தெரிஞ்சதுன்னு சொன்னால் நாம் ஞானிகளாக இருக்கும். நாம் அடைய வேண்டிய லக்கு அல்லது தேவன் எதற்காக என்னை அழைத்தார், அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டு அவர் எதற்காக என்னை அழைத்தாரோ அதை நான் எப்படி அடைய வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், எனது பாதித்ததில் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை அறிந்தவர்கள் தான் ஞானிகள். அப்படி அறிந்தோம்னு சொன்னால் எனக்கு நியமிக்கப்பட்ட வழி, எனக்கு நியமிக்கப்பட்ட பாதை என்னதுன்னு அறிந்தன்னு சொன்னால் அதில் மாத்திரம்தான் நான் கவனமாக செல்லணும். இங்கு நம்முடைய லக்கை குறித்து நம்ம கேட்டோம். இப்போ எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், அதில் ஒரு வார்த்தை நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். மேலும் நாம் நம்மில் ஒரு சிலர், நம்மில் அநேகர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா? என்ன இருக்கு? நாம் அனைவரும் அப்படின்னா அதுல நீங்க இருக்கீங்களா இல்லையா? நாம் அனைவரும் தேவனுடைய சித்தம் அப்படிதான் இருக்கு. நம்ம ஒருவரும் கெட்டு போவது ஒரு விருப்பம் இல்லை.
எந்த தகப்பனாவது தன்னுடைய ஒரு பிள்ளை நாசமா போன்னு நினைப்பாரா? எவ்வளவா அந்த பொறுப்பில்லாத பிள்ளை, படிக்காத, ஊரை சுத்திக்கிட்டு ஏதோ ஒரு காதல் வயம்னு சொல்லிட்டு அங்கங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் பையன் சொன்னா தகப்பனுடைய இறுதியும் தாயினுடைய இறுதியும் எவ்வளவாய் பாரமடையும்? பொறுப்பாய் படித்து பாடங்களை முடித்து ஒரு வேலைக்கு அமைஞ்சிட்டான், தாய் தகப்பனுடைய பாரத்தை சுமந்துக்கிறான், பொறுப்பா நடந்துக்கிறான் அப்படின்னா அந்த பிள்ளை மேல் பெற்றோர்களுக்கு சந்தோஷம் இருக்கும். பரவாயில்ல, என்னுடைய பாரம் குறைஞ்சு போச்சு. ஆனா இவன் பொறுப்பு இல்லாம இருக்கிறான் அப்படின்னு ஒரு பாரம் இருக்கும். அதே மாதிரிதான் நம்மில் ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை. தேவன் நம்மை கெட்டு போகும்படி நம்மை தெரிந்து கொள்ளல, நம்மை கோபாக்கினைக்கின்றவர் நினைக்கல. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாய், நம்முடைய நோக்கமெல்லாம் அப்படிதான் இருக்கணும். நாம் ஆரம்பிக்கிற இடம் வெவ்வேறு இடத்துல இருக்கலாம், ஆனால் நம்முடைய அடைய வேண்டிய லக்கு ஒன்னாதான் இருக்கலாம், ஒன்னாதான் இருக்கணும். இப்போ தூத்துக்குடியில் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். பாண்டிச்சேரியிலேருந்து பஸ் புறப்படுது, சென்னையிலேருந்தும் ஒரு பஸ் புறப்படுது, பெங்களூர்லேருந்து ஒரு பஸ் புறப்படுதுன்னு வச்சுக்கோங்க, திருச்சியிலேருந்தும் புறப்படுது. அது போக வேண்டியது ஒவ்வொன்றுக்கும் அதற்கு நியமிக்கப்பட்ட தனிப்பட்ட வழிகள் இருக்கலாம். ஆனா அது சேர வேண்டிய இடம் ஒண்ணுதானே. அப்ப அதுல ஒருமை இருக்கு. அவர்களுடைய நோக்கமெல்லாம் தூத்துக்குடின்னு எங்கெங்கெல்லாம் அம்புக்குறி போட்டு போயிருக்கோ அந்தந்த திசையில வந்துட்டு இருப்பாங்க. ஒன்றாவது சேர்ந்துடுவோம், ஒருவரை சந்திப்போம். அதே மாதிரி நாம் ஒருமைப்பட்டவர்களாக இருக்கணும். நம்முடைய தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அருமையிலும் ஒருமைப்பட்டவர்களாய், நம்முடைய தேவன் நம்மை வித்தியாசமான நிலையில் தெரிந்திருக்கலாம். ஒருவனை உலகத்தில் ஒன்ன கொடுத்து இம்மையில உலகத்தின் பார்வையில பணக்காரனா வச்சிருக்கலாம், உலகத்தின் பார்வையில ஒருத்தனை தரித்திரனோட வச்சிருக்கலாம். இப்ப நம்ம கேட்டது மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லோரையும் தேவன் ஐஸ்வர்யமன் ஆக்கிட்டார். அவர் நமக்காக தரித்திரனானார். நாம் எல்லோரும் ஐஸ்வர்யவன் ஆகும்படி அவர் நமக்காக நம் நிமித்தம் தரித்திரனானார். இயேசு சிலுவையில தொங்கும் பொழுது அந்த ஒரு இடத்துல தான் இயேசு தரித்திரமா இருந்தார். அவர் பசியா இருந்தார், அவர் தாகமா இருந்தார், அவர் உடுத்தின உடைகளை அவரை விட்டு களைஞ்சு போட்டாங்க. அங்குதான் அவர் தரித்திரத்தை அடைந்தார். எதற்காக? நாம் ஐஸ்வர்யவங்க ஆகும்படி. நம்முடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். எவருடைய தேவைகளை சந்திக்கப்படுதோ அவன் தான் ஐஸ்வர்யவான். நம்ம கேட்டோம், நீதான் பெரியமானவர்கள். இந்த வார்த்தை நான் ஆரம்பத்தில் சபையில கேட்டப்ப அது எனக்கு எவ்வளவு ஆசிரியருக்கு தெரியுமா, அது எனக்கு எவ்வளவு விடுதலை கொண்டிருக்கு தெரியுமா. அந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டேன். ஆம், இந்த உலகம் உன்னை பணம் பணம் பணம்னு ஓடிட்டு இருக்கும், பணக்காரன் பணக்காரன்னு. அதுக்கு அளவுகள் பெருசா இருந்துட்டே இருக்கும். இந்தியாவிலேயே பெரிய பணக்காரன், உலகத்திலே பெரிய பணக்காரன், இவன் தான் பணக்காரன். ஐயோ நான் என்கிட்ட இல்லை, எனக்கு 4 வீடு தான் இருக்கு, இவனுக்கு திருப்தியே இருக்காது. ஆனால் உலகம் சொல்லுகிற பணக்காரன் அப்படி இல்லை பிரியமானவர்களை. வேதம் சொல்லுகிற ஐஸ்வர்யமான என்ன? என்னுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். அந்தந்த வேலைகளை எனக்கு எது தேவையை அதை கொடுத்து எனக்கு தேவையை சந்திப்பார். அவ்வளவுதான். அதை நான் கேட்டபோதை வாலிப பருவத்தில் கேட்டபொழுது வார்த்தையை உறுதியை பற்றி கொண்டேன். ஆண்டவரே, நீர் எனக்கு போதும், எனக்கு நீங்க கொடுக்கிறது போதும். கடனை வாங்கி அதை வாங்கி அதை வாங்கி பெருசாக இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், இப்படி கட்டணும், வீட்டை அப்படி கட்டணும். என்னுடைய வருமானம் எவ்வளவு, என்னுடைய கையில் எவ்வளவு இருக்கு, நான் போட்டிருக்கிறது எவ்வளவா, நான் கையில் மீதி வச்சிடணும். ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சுன்னு சொன்னால் வீட்டை கட்டிட்டு கையில் கேஸ் இருக்கணும். அது பெரிய போராட்டம் தான் இருக்கட்டும். எவ்வளோ தூரம் எழும்போது அதோட நிறுத்திடுவோம். இந்த ஜெவீடு கட்டணத்தை குறித்து எத்தனையோ முறை பேசியிருக்கோம். இப்போ திரும்ப தேவன் ரொம்ப ஆசிரியச்சிருக்க, ஏதோ வெளிநாட்டில தான் வருது போல இருக்கு, நிறைய உதவி செய்கிறாங்க மற்ற சபையில். இல்லை பிரியமானவர்களே, என்னுடைய பழைய போட்டோலாம் இருக்கு. பூசப்படாத சுவர் தான் அந்த மட்டத்தோட நிற்கும், இந்த லிண்டல் லெவலோட நிற்கும். பழைய ஜன்னல்கள் இப்போதான் எடுத்து கட்டி வச்சிருக்கோம். இதெல்லாம் கைட்டாத 2 ஜன்னல் இன்னும் இருக்கு. கூரை தான், சாணம் போட்டு மெழுகுன தரை தான். எவ்வளவு நம்மகிட்ட இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து திருப்தி. எனக்கு போதும், தேவன் எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறார், அதுல மீதியும் எடுத்து செய்கிறார். என்னுடைய வருமானம், தேவன் கொடுத்த இந்த வருமானம், இதிலே நான் தேவனை பின்பற்ற போறேன், இயேசுவை பின்பற்ற போறேன். அவர் நாசரேத்தில் ஒரு எளிய ஒரு தச்சு வீட்டில் தான் அவர் கூடியிருந்தார். அவருடைய ஏரோதின் அரண்மனையில் அவர் வாழல. அதில் அவர் திருப்தியாக இருந்தார். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஆண்டு ஒரு குறையும் உள்ளவராக இல்லை. நான் ஐஸ்வர்யவான், தேவனை ஐஸ்வர்யமா ஆக்கியிருக்கிறார். வேத வசனத்தை தேவன் போதிக்கின்ற சத்தியங்களை ஆழத்தில் எடுத்துட்டு போய் அப்படியே விசுவாசித்தீங்கன்னா போதும். தன் குமாரனை பற்றும் விசுவாசத்திலும்
அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாய். இங்கே நம்முடைய லக்க குறித்து இருக்கு பாருங்க, 11ஆம் வசனத்துல என்ன? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. பரிசுத்தவான்கள் எது வரைக்கும் சீர்பொருந்தணும்? அவர்கள் எது வரைக்கும் வளரணும்? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. அதற்காக தான். அடுத்து இன்னொரு காரியம், சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். சபையில தேவன் அநேக ஊழியங்களை வைத்திருக்கிறார், வரங்களை வைத்திருக்கிறார், கிரியை நடப்பிக்கிறார். ஆகவேதான் நாம அங்கே இங்கே அழைச்சி போய்க்கூடாது. நம்முடைய ஒரே நோக்கம், நான் இயேசு கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு நான் வளரணும். இயேசு எப்படி பணத்தை கையாளணும், அப்படி நான் பணத்தை கையாளணும். இயேசுடைய கண்கள் எவ்வளவு கற்புள்ளதா இருந்தது, அவர் எவ்வளவா சுத்தமான கண்களை உடையவராக இருந்தார். நான் இன்றைக்கும் நான் பிரயாசப்படுகிற ஒரு காரியம் தான் அது. ஆண்டவரே, என்னுடைய கண்கள் உங்களை போல பார்க்கணும் ஆண்டவரே. அதில் ஒரு சிறு கள்ளமும் இருக்கக்கூடாது, சிறு அசுத்தமும் இருக்கக்கூடாது. எல்லா கற்போடும் சகோதரிகளாக பாவித்து, எல்லா கற்போடும் மகள்களாக பாவித்து, அனுதினமும் எப்பயெல்லாம் என்னுடைய பிளவில் எனக்கு தெரியணும், எதுல நான் அதிகமாக சோதிக்கப்படுறது எனக்கு தெரியணும். அப்படின்னா என்னுடைய கதறல தேவன் அதிகமா இருக்கும். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு நான் ஜெபிக்க முடியும். ஆண்டவரே, என்னுடைய கண்கள் ரொம்ப போல இல்லை, துக்கப்படணும். ஒரு சற்று கொஞ்ச நேரமாவது இதயத்துல ஒரு ஸ்திரீனுடைய அழகை சித்தன் சொன்னான், துக்கப்படணும். ஆண்டவரே, நான் உண்மை போல இல்லையா ஆண்டவரே? அந்த நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க நான் இன்னும் ஆவலை ஆண்டவரே. அந்த இயக்கம் கதறல் இருக்கணும். அவங்கதான் ரட்சிப்பை குறித்து கவலை உள்ளவர்களாய், அக்கறை உள்ளவர்களாய், அது நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களாய், பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுகிறவர்கள். அப்படி இல்லாம நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அப்படின்றேன், சபையில் என்ன இருக்கிறேன், எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, எனக்கு ஒரு குறையும் கிடையாது, நான் வாழபடி வாழலாம், ஆண்டவர் என்னை அப்படியே எடுத்துக்கொள்வார். முட்டாள். இப்பதான் நான் பேசுறேன், முட்டாள். கோபமா வருது. தேவனுடைய வார்த்தையை புரட்டுகிறவர்கள் மேல கோபம் வருது. தேவனுடைய மந்தையை சிதறடிக்கிறவர்கள் மேல கோபம் வருது. புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை மயக்கினவன் யார்? பவுல் அப்படிதான் கேட்கிறார். அவர் பட்ட பிரயாசங்கள், ஒரு சில தவறான பிரதேசங்களால் பாதிக்கப்படும் பொழுது அவருக்கு மீண்டும் இவர்களை எப்படி நான் நரகத்துக்கு அனுப்புறது? இவர்கள் கெட்டு போவது எனக்கு விருப்பம் இல்லை. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் அறிவியலும் விசுவாசத்திலும் வளர்ந்து அவருடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க நான் வளரணும். இதுதான் இவருடைய சித்தம். அப்ப போதிக்கப்படுகிற வார்த்தைகளை விசுவாசத்தோடு கை கொள்ளுங்க. இயேசுவையும் முன்மாதிரியாக வைக்கும். இயேசு கிறிஸ்து, அவரை நான் நோக்கி பார்த்தோம்னா அவர் இருக்கிறது போல இருக்கணும். சமீபத்தில் என்னுடைய மனைவியோடு பேசிட்டு இருக்கோம். இருதயத்தில் எந்த ஒரு கஷ்டம் போனா விருப்பம் இல்லை, பேச ஆரம்பிக்கிறேன். ஏதோ ஒரு காரியத்தில் என் மனைவி பேசுறாங்க, ஒரு வார்த்தையை பேசுறேன், அது அவர்களை பாதிச்சிடுது. அவர்கள் அதை ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அல்லது ரொம்ப இதாக எடுத்துக்கிட்டு அவர்கள் பாதிக்கப்பட்டு என்ன போச்சு, இப்போ சமாதானம் கெட்டு போச்சு. ஆண்டவரை, நான் என்ன பேசினேன்? நான் பேசின வார்த்தையில் என்ன தவறு இருக்கு? நான் தவறா ஏதாவது பேசிட்டேனா? தவறான ஆவியில பேசிட்டேனா? இல்லை, நான் எந்த கசப்போ வெறுப்போ எங்கேயாவது நான் மறையாம இருந்து அதுலேருந்து பேசிட்டேனா? என்னோட இருதயத்தில் எங்கேயாவது ஆழத்துல ஒரு பகை இருக்குதா? ஒரு பழி வாங்குற காரியம் இருக்கா? அசட்டை பண்ணுங்கிற எங்கேயாவது இருக்குதா? எதுல இருந்தாவது புறப்பட்டுதா? என்னை அறியாமல் புறப்பட்டு போச்சா? தேவன்கிட்ட போறேன், எதுவும் இருக்க மாதிரி தெரியல. இல்ல, நான் விட்டுற போறது கிடையாது. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. தேவனுடைய சித்தத்தின்படி நான் செய்த நான் பாடு அனுபவிக்கணும். நல்லது, நீங்க அனுபவிக்கிற அந்த பாடு அனுபவிச்சா நான் பரவாயில்ல. நான் கொள்ளாதவனாக இருந்து அது நிமித்தம் ஒரு பாடு அனுபவிச்சா அது வேண்டாம். இந்த சமாதான குறைச்சல் என் சுயநலத்தினால் வந்ததுன்னு சொன்னா நான் மனம் திரும்புறேன். என்னுடைய பெருமையினால் வந்து சொன்னா நான் மனம் திரும்புறேன். ஆனால் இதை நீங்க சொன்ன மாதிரி அப்படியே பேசி அப்படியே செய்திருந்தேன்னா நான் அதை குறித்து வெட்கப்பட போறதில்லை, அதை குறித்து நான் துக்கப்பட போறதில்லை, மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை. ஆனால் நான் தேவனை தேடும். அப்படி தேடும் பொழுது ஆண்டவர், நீ இன்னும் என்னை கூட ஆகலை, நான் ஞானமனக்கு பேசுனேன், நான் பேசின ஒரு வார்த்தையும் குறித்து யாரையும் மன்னிப்பு கேட்க வேண்டியதே எல்லாரும் இருந்துச்சு.
பிதாவிட்ட போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்துச்சு. நான் பாவம் செய்யலை. ஆனால் நீ வளரணும். எந்த வார்த்தை எப்பொழுது எந்த சூழல் பேசணும்னு நீ அறியணும். நீதியை போதிக்கலாம், அது எப்போ அது நீதி அவருடைய இறையத்தில் போகும்னு அந்த காலம் தெரிஞ்சு நீ சொல்லணும். நீ பேசின வார்த்தைகள் சரி, ஆனால் பேசின நேரம் சரியில்லை. அவ்வளோதான். நன்றி ஆண்டவரே. கசப்பு இல்லாமல் பேசணும்னா வெறுப்பில்லை தான், சுத்திகரிச்சோம்னா ஆண்டவர்கிட்ட போனோம்னா எல்லாத்தையும் திருப்பி கேட்டு பார்த்தோம்னா, ஆனால் எனக்கு ஞானம் இல்லை. ஞானத்தில் வளரணும். கிறிஸ்து வளர்ந்த பரிபூர்ண வளர்ச்சி, அந்த சரியான நேரம், அந்த நேரம் எனக்கு தெரியல. நான் ஏதோ ஒன்று சொல்ல போய அது வீட்டை ஒரு சமாதான குறைவாகி போச்சு. என்ன செய்யணும்? அடுத்து என்ன செய்யணும்? நேராக மன்னிப்பு கேட்க வேண்டியது. மனைவிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். கொஞ்சம் காலம் கழிச்சு கேட்குறாங்க, அப்போ நீங்கள் பேசுறது தப்பு தானே, அதுக்காக தானே மன்னிப்பு கேட்டீங்க, எதுக்காக மன்னிப்பு கேட்டீங்க? நான் உங்கள்கிட்ட சொல்லல, பதில் சொல்லலை. இப்ப எல்லாம் தேவன் நம்ம செய்கிற ஒன்றை தவறுன்னு சுட்டுக்கிறாரோ, மற்றொரு பார்வையில அது எப்படி வேணாலும் அவங்க நினைச்சிட்டு போட்டோம். ஆனால் எனக்கு தேவன் ஒன்றை தவறுன்னு சொல்லிட்டா, தப்பு, நீ பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லலாம். அதை நாம் உடனடியாக உணர்ந்து ஒத்துக்கொண்டு தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கணும். ஒருவரை பாதிச்சுட்டா அவங்களோட மன்னிப்பு கேட்கணும். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க? இன்னைக்கு அப்பம் விட போறீங்க. உங்க கிட்ட ஆராய்ஞ்சு பாருங்க, ஒரு வாயின் வார்த்தையினால எத்தனை பேரை காயப்படுத்திருக்கீங்க, எத்தனை பேரை குத்துயிரும் கோயிலுமா குத்தி போட்டிருக்கீங்க, பட்டைய குத்து போல பேசியிருக்கீங்க. ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஞானமாய் வாயை திறக்கல. ஆண்டவரே, நான் கோபம் இல்லாமல் பேச, அல்லது பக்தி விருத்தி கொண்டால் நல்ல வார்த்தை உண்டானால் பேசும்படி, கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாதபடி நான் என்னை சுத்திகரிக்கல. எனக்கு உணர்வை தாங்க. எனக்கு ஆண்டவர் எத்தனையோ முறை சுட்டி காட்டியும் கூட இன்னும் மன்னிப்பு கேட்காம இதை கடினப்படுத்திருக்கீங்க. இதெல்லாம் மன்னிக்க வேண்டிய காரியம் இல்லை. நான் என்ன பெருசா பேசிட்டேன்? அவங்க பேசினதை நான் பேசினேன். சாதித்துக் கொண்டிருக்கீங்க. உங்களை நீதிமானாக வச்சுட்டு இருக்கீங்க. உங்க பார்வையில நீதிமானா இருக்கீங்க. தேவன்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க சபைக்கு வந்து இத்தனை வருஷம் வந்து ஒரு பிரயோஜனம் உங்களுக்கு நேராது. ஏன்னு கேட்டா, நீங்க வளர்ந்த இருக்கிற அடிமட்டத்திலே இருந்துகிட்டே நான் நீதிமான்னு பேசிட்டு இருக்கோம். நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கல, இயேசுவை நோக்கி பார்க்கல. அவருடைய நிறைவான வளர்ச்சி எவ்வளவு பெருசுன்னு அதை பார்த்து விசுவாசித்து அதை பற்றி கொள்ளல. நாம் அடைய முடியாத ஒன்றை தேவன் நமக்கு கொடுக்கிறாரா? அதை அடைய வேண்டும் சொல்றாரா? அடைய முடியாத ஒன்றை அவர் நமக்கு சொல்லி ஏமாத்துகிறவரா? இல்ல. அவர் ஒன்றை கொடுப்பேன்னு சொன்னா கொடுப்பார் நிச்சயமா. நான் உன்னை இப்படி செய்வேன்னு சொன்னா நம்மை கொண்டு அவரால் அதை செய்ய முடியும். நாம் ஒப்பு கொடுக்கணும். ஆக நாம் விசுவாசத்தில் அவரை பற்றிக் கொள்வோம். அவரை நோக்கி பார்ப்போம். எந்த ஒரு மனிதனையும் பார்க்கறதில்லை, யாரையும் பார்க்கறதில்லை. யாராய என்னை பின்பற்றாங்களா, என் குடும்பத்தில் என் மனைவி என்னை பின்பற்றாளா, பிள்ளைங்க பின்பற்றாங்களா, என்னுடைய கணவரை என்னை பின்பற்றாளா, யாரையும் பார்க்கறதில்லை. பிரியமானவர்களே, இது நம்முடைய தனிப்பட்ட இது. நாம் அனைவரும், நீங்கள் கெட்டு போவது திட்டமல்ல. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாகணும். நீங்கள் சீர்பொருந்தணும். அதுக்காக தான் இப்ப சபையில தேவன் உங்களுக்கு போதர்களை வைத்திருக்கிறார், தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார். சீர்படுத்துவோமா? ஆண்டவரை நீ சீர்படுத்தும். ஆண்டவரை செம்மையாக்கும். கிறிஸ்துவனுடைய போல என்னை ஞானமுள்ளவனாக்கும். அவரை போல நான் பொறுமை உள்ளவனாக்கும். இந்த பொறுமைங்கிறது எவ்வளவு பெரிய திவ்ய சுபாவம் தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் எவ்வளவு காலம் தாங்க பொறுத்துக்கிறது, பொறுக்க முடியாதுன்னு சொல்றோம். இல்லை பிரியமானவர்களே, அது தேவ சுபாவம். நாம் பொறுமை அடையும்படிக்கு தான் நாம் சோதிக்கப்படுகிறோம். யாக்கோபு 1 அதிகாரத்தில் அந்த வார்த்தையை பாருங்க. சந்தோஷமா எண்ணுங்கள் அப்படின்னு இருக்கு. நம்ம சோதிக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் சந்தோஷமா எண்ணுமா? ஏன் கேட்ட 3 யாக்கோபு 1 அதிகாரம் 1-2-3 வசனங்கள். என் சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. ஆனா ஞானத்துல குறைவா இருக்குது. பொறுமையா இருக்க தெரியல, படபடன்னு பேசிடுறோம். கொஞ்சம் காத்திருக்க தெரியல. தேவனுடைய காலம் ஒன்று நியமிக்கப்படுகிற அந்த காலம் வரும் வரை காத்திருக்க தெரியல. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளுக்கு தான் சில பேருடைய காரியங்களை எண்ணி ரொம்ப துக்கமா இருக்கும். தேவன் உன சிவப்பு லைட் போட்டு வச்சிருக்கிற, அது உனக்கு இப்ப காலம் கிடையாது, காத்திரு, உன்னுடைய நேரம் வரும், காத்திரு. பார்க்குறீங்க, ஒரு செகண்ட் ஆயிட்டு, 2 செகண்ட் ஆயிட்டு, இன்னும் விழலை. இல்லை பிரியமானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய காலம் சற்று நீண்டு இருக்கலாம். ஆனால் அது நன்மைக்கு தான். தேவன் நேர்த்தியான ஒன்றை தான் கொடுப்பார். வாலிபர்கள் அப்படிதான். நான் என்னுடைய வாலிப காலத்தில் அப்படிதான் விசுவாசித்தேன்.
அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். ஒரு காலத்தில் பார்க்குற பெண்களும் இது எனக்கு மனைவியாக இருப்பாளோ, அல்லது ஒரு நல்ல பார்வைக்கு நல்லா இருந்தாலும், அல்லது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ பெண்ணோ பார்க்கும் பொழுதெல்லாம் அப்படி ஒரு மனசில் சலனம் வரும்பொழுதெல்லாம் தேவன்கிட்ட போய் ஆண்டவரே நீர் காண்பிக்கிற ஸ்திரீ இதுவா, ஆண்டவர் இல்லை பொறு காத்திருக்கும். ஒரு அரைஞ்ச காலம் உண்டு தான், ஆனால் சீக்கிரமாக ஒரு வந்து போச்சு. அதற்கப்புறம் உறங்கி இருக்க தெரிஞ்சுக்கிட்டேன். சபையில் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு வழிகணை வந்து போது என்னுடைய மூத்த சோழன் எனக்கு போதிக்கும் பொழுது ஆதாம் ஏவாளையா ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது அயர்ந்த நித்திரை உண்டாக்கினார். அயர்ந்த நித்திரையில் இருங்கன்னார். அவ்வளோதான் தேவனுடைய காரியம். சபையில் ஒரு காரியம், தேவனுடைய பிள்ளைகள் அவர்களை விசாரிக்கிறது, அவர்களுக்காக ஜெபிக்கிறது, அவர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், யாருக்கு இந்த ஊரில் யாராவது இருப்பாங்களா ஆண்டோட வார்த்தை போய் சொல்லுவோமா, இப்படி தான் என்னுடைய சிந்தை இருந்தது, என்னுடைய பிரயாசம் இருந்தது. என்னுடைய சகோதரர்கள் என்னோடு கூட இருந்த சகோதரர்கள் அப்படி தான் போயிட்டு இருந்தோம். ஒரு காலத்தில் என்னுடைய சகோதரர் வந்து இப்படி உங்களுக்கு என்று இப்படி ஒரு ஸ்திரீயை குறித்து யோசிக்கிறோம். அப்படியா, ஓ இதனுடைய காலம் வந்து போச்சு. அவ்வளோதான். காத்திருக்க தெரியணும் பிரியமானவர்கள், பொறுமையோடு. தேவன் என்னுடைய நல்ல தகப்பன், எனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதனதன் சரியாக செய்கிற தகப்பன், என்னை விசாரிக்கிற தகப்பன், என் மேல் அக்கறை உள்ள தகப்பன், இந்த பூமிக்குரிய தாய் தகப்பனை விட என்னை மிகவும் அதிகமாக நேசித்து எனக்காக தன்னை ஒப்புக் கொடுத்த அன்பின் தேவன், அவர் எனக்கு தகப்பன். அவர் எனக்காக அமர்ந்து திட்டமிடுகிறார். எனக்கு நலமானது செய்ய இப்படி அமர்ந்து திட்டமிடுகிறார். நான் காத்திருக்கட்டும், அவருடைய காலம் வரைக்கும் காத்திருக்கட்டும். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் தேவன் நேர்த்தியானதை கொடுப்பார். எதுவும் எழுந்து போறதே கிடையாது பிரியமானவர்கள். நம்ம நினைச்சுக்கிறோம், ஐயோ இந்த பூமியில நம்ம ஒண்ணுலாம் போடுமோ, அப்படிலாம் போடுமோ. இல்லை, இம்மைக்குரிய காரியங்களிலும் தேவன் நம்ம போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிப்போம், இயேசுவை விசுவாசம், ஆண்டவரை விசுவாசம், தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாய் நம்முடைய நோக்கம் அப்படி இருக்கட்டும், நம்முடைய பிரயாசங்கள் அப்படி இருக்கட்டும். இன்றைக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எனக்கு வேண்டிய ஞானத்துக்கார் இன்றைக்கு நான் என்ன செய்ய விரும்புகிறேன், அதை நான் செய்யட்டும். எப்பொழுதும் மூடத்தில் பேசக்கூடிய அளவுக்கு நான் சுத்த இருதயம் உள்ளவனா இருக்கணும். தேவனை தரிசிக்கிறவனா இருக்கணும். முழங்கால் போட்டால் அப்பாவை கூப்பிடணும். முழங்கால் போட்டுட்டு தேவனிடத்தில் தொடர்பு கொள்வதற்கு ரொம்ப நேரம் பிரயத்தனம் பண்ண தேவையில்லை. தொடர்புக்கு அப்பால் இருக்கிற தேவன் அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்பொழுது இயேசுவின் கூப்பிட்டா என்ன அப்படின்னு அவர் உடனே கேட்கணும். பரலோகத்திற்கு பிதாவேனா என்ன என் மகனேன்னு அவர் கேட்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஐக்கியம், தொடர்பு துண்டிக்கவே படக்கூடாது பிரியமானவர்களே. எந்த ஒரு பாவமும் எனக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற ஐக்கியத்தை, தொடர்பை துண்டிக்கப்படையா நான் இழந்துடவே கூடாது. எப்பொழுதெல்லாம் அப்படி ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்டு போச்சு உணர்வு உடனே சரி செய்து கொள்ள வேண்டும். உடனே எவ்வளவு சீக்கிரமாக தேவனிடத்தில் ஒப்புரவாகணும், மனிதர்களோட ஒப்புரவாகணும், சரியாகணும். இப்போ தவறு எப்போ மறித்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட போகணும்னா நான் அந்த வார்த்தையை எடுத்து விடுகிறேன். எப்பொழுது அந்த ஆண்டவரை நான் ஒரு சுத்த மனசாட்சி வைக்க இருக்கேன்னா, எல்லாருக்கும் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறேன்னா, ஒரு சில காரியங்கள் ஏதாவது ஒரு குறைவு இருக்குன்னு சொன்னால் எனக்கு தெரியும். ஆண்டவரை இன்னும் என்னுடைய காலம் வரல, என்னுடைய ஓட்டம் இன்னும் முடியல, இன்னும் எவ்வளோ நான் செய்ய வேண்டியிருக்காண்டவரே, எல்லாம் அரை வேலையாக இருக்காண்டவரே, அங்கங்கே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்கிறேன். ஆனால் நான் உண்மை சந்திப்பதற்கு ஆயத்தம், எப்பொழுதும் உண்மை சந்திப்பதற்கு ஆயத்தமாகவே இருக்கிறேன். அதில் ஒரு தடயம் கிடையாது. ஆனால் எனக்கென்று நீர் நியமித்த கிரியைகள், பூமியிலே நான் செய்யும்படி, சரீரமாகிய சபையிலே நான் செய்யும்படி நீர் நியமித்த கிரியைகள், அது நிறைய குறவு இருக்கு. அது சீக்கிரமாக செய்யணும், சரி செய்யணும், சீக்கிரமாக செய்யணும். ஆண்டவரை நான் சீக்கிரமாக இடத்துல வரணும். அப்படி ஒரு தவிப்பு நமக்குள்ள இருக்கணும். இன்னும் எத்தனை வருஷம் இந்த பூமியில வாடுறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க தேவையில்லை பிரியமானவர்களே. எத்தனை நாள் இருந்தாலும் சரி, எத்தனை மாதங்கள் இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவரை நான் என்ன செய்யட்டும். எப்பொழுது நான் உண்மை சந்திப்பேன், உண்மையை நான் எப்பொழுது சந்திப்பேன், உங்களுடைய பிரச்சனத்தை பிரத்யட்சமா எப்போ சந்திப்பேன். அப்படி ஆவலா இருந்தால் தான் ஆண்டவர் நம்ம கூட இருப்ப. மகனை நீ பல்லவத்தில் தான் என்னை பார்க்கணும் அவசியம் கிடையாது. இந்த இடத்துல, இந்த வீட்டில், இந்த அறையில, இந்த நேரத்துல நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ என்னை உணரலாம், என்னை ருசிக்கலாம். ஒரு வாலிப பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தேன். நித்திய ஜீவன் நாம் அடைய வேண்டிய இலக்கம் என்ன? நித்திய ஜீவன் சொன்னது. அப்படியா? நித்திய ஜீவனா என்ன? ஒன்றாகி மெய்தவராகி உண்மையும் நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து யார், எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் நித்திய ஜீவன் சொன்னது. அது சொன்ன இல்லைம்மா, அறிதல் அப்படின்னா ஒரு புருஷன் மனைவி தன்னை ஒருவரை அறிந்து கொண்டார்கள் அப்படிங்கிறது போல தேவனை அறிதல் அப்படின்னு சொல்றது, ஆவியா இருக்கிற கர்த்தரால் நம்முடைய ஆவி, அந்த ஆவியா இருக்கிற கர்த்தரோடு இசைந்து இருக்கணும். அவருடைய விருப்புகளுக்கு நம்முடைய ஆவி சம்மதித்திருக்கணும். நம்முடைய மாம்சத்தினுடைய ஆசைகள் எல்லாம் ஒன்றுமில்லைன்னு எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு ஆவியிலே அவரோடு கூட ஒன்றா இருக்கணும். அவரை அறியணும், அவருடைய பிரசனத்தை உணரணும், அவருடைய தொடுதலை உணரணும், அவருடைய ஆறுதலை உணரணும், அவருடைய சந்தோஷத்தில் நிறைஞ்சிருக்கணும். மணவாட்டி பக்கத்தில் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. புதுசாக கல்யாணமான சகோதரர்கள் வந்திருக்காங்க, ஒருவருடைய தொடுதல்
பரிசும் எவ்வளவு அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்? தேவனை அப்படி அறிந்திருக்கணும். அவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், அவர் நான் அசைக்கிறேன், அவர் சந்தோஷப்படுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு, அவர் வெறுக்கிறதை நானும் வெறுக்கிறேன். அந்த ஒருமைப்பாடு, அந்த ஐக்கியத்தில் வளரணும். கொஞ்சம் ருசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? தேவனோடு ஒன்றாக இசைந்து இருக்கிறது, அவருடைய ஆவியோடு இசைந்து இருக்கிறது. நாம் வளரணும் தெரியுமா? ஆண்டவருடைய ஜெபம் அப்படிதான் இருந்துச்சு. நான் அவர்களிலும் அவர்கள் என்னிலும், பிதாவே நீர் என்னிலும் என்னில் இருக்கிறது போல நாம் அவர்களில் இருக்கணும். நாம் அவரிடத்துல வாசம் பண்ணணும், அவரோடு சேர்ந்து இருக்கணும். தேவன் நம்மோடு ஒன்றாக இருக்க விரும்புகிறார். பிரியமானவர்களை, நாம் வளர விரும்புகிறார். விசுவாசத்தோடு ஒப்புவிப்போம். தேவன் எதையெல்லாம் பாவம் நமக்கு உணர்த்துகிறாரோ அதற்காக துக்கப்பட்டு துயரப்பட்டு தேவனிடத்தில் அறிக்கை செய்து நம்மை தேவ ஆவியினாலே நிரப்பப்படி கேட்போம். அந்த ஆவியிலே நிரம்பி அவரோட ஒன்றாக இருக்குமா.